மூர்த்தி நாயனார் மாதங்கம் எருத்தினில் வைத்தவர் தம்மை காணா ஏதம் கெட எண்ணிய திண்மை அமைச்சரெல்லாம் பாதங்களின் மீது பணிந்து எழுந்தார்கள். அப்பொழுது ஓதம் கிளர் வேளையை ஒத்து ஒளிமிக்கது அவ்வூர். அந்த ஊரானது ஒரு மன்னன் பதவியேற்கும் பொழுது மன்னர் வாழ்க, அரகர, சிவசிவ இது போன்ற ஓசைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் 1000 கடலின் ஓசையை விட அதிகமாக இருந்தது என்று தெய்வ சேக்கலார் பெருமான் குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே அவர் அந்த மாதங்கம் என்று சொல்லப்படக்கூடிய மாதுடன் கூடிய அங்கமாகிய சிவபெருமான் எருதின் மீது வைத்தவர். எங்கே? தம்முடைய உள்ளத்தில் வைத்தவர். தம்மை காணா ஏதம் கெட எண்ணிய திண்மை அமைச்சர் எல்லாம், அந்த அமைச்சர்கள் எல்லாம் அவரை காண வேண்டும் என்ற எண்ணத்திலே, அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அரசனை கண்டால் விழுந்து வணங்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் அந்த அரசனின் திருவடியில், மூர்த்தி நாயனாருடைய திருவடியில் பணிந்து சிவசிவ அரகர என்ற ஓசை மிகுந்து அந்த ஊரானது இருக்கின்றது என்ற அளவிலே சென்ற வகுப்பானது நிறைவு பெற்றிருந்தது. சங்கங்கள் முரண்டன, தாரைகள் பேரியோடு எங்கும் எங்கும் இயம்பின பள்ளியம் எல்லையில்லா அங்கு அங்கும் மலிந்தன வாழ்த்துளி அம்பொன் கும்பின் பங்கன் அருளால் உலகு ஆள்பவர் பங்கர் எங்கும். என்ன பண்றார்? தாரைகள் தாரை என்பது ஒரு குழல் கருவி, நீண்ட ஒரு குழல் வைத்து ஊதக்கூடிய ஒரு கருவி. சங்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பார்த்துருப்போம். வெண் சங்கு ஊதா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது அப்பர் பெருமானுடைய வாக்கு. அந்த மாதிரி வெண் சங்கு முழங்குகிறது, தாரைகள் முழங்குகிறது. பேரிகை என்பது ஒரு வகையான தோல் கருவி, முரசு போன்ற அந்த கருவி. அதையெல்லாம் இயங்குகிறது. எங்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லை, பார்க்கும் இடங்கள் எல்லாம் இந்த மங்கள இசைக்கருவிகள் இசைத்து கொண்டே இருக்கின்றார்கள். எல்லை இல்லாத அங்கு மலிந்தன. அப்போ அந்த கூட்டம், சங்கம் என்பது கூட்டம் எண்ணிலாத அப்படின்னா சொல்லுவாங்க. அதனால தான் சங்கம் அப்படின்னா கூட்டாக எண்ணிலாதவர்கள். தாரைகள் முரண்டன. அப்போ பேரிகையோடு இயம்ப மங்கள செய்திகள் ஊரெங்கும் பல இயம்ப, எல்லையில்லா பல வாத்தியங்கள் எல்லையில்லாத இயங்கின. இவ்வளோதான் கணக்கிட்டுலாம் சொல்ல முடியாது, ஆயிரக்கணக்கான அப்படின்னு சொல்லலாம். 1000 என்றால் எண்ணில் அடங்காத என்று ஒரு பொருள் உள்ளது. அப்படி ஆயிரக்கணக்கான எண்ணில் அடங்காத இசைக்கருவிகள் அங்கே முழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மன்னன் பதவியேற்கும் பொழுது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்ம புராணங்களில் சொல்லப்படுகிறது. அங்கங்கு வாழ்த்தொலிகள் பணிந்தன. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் வாழ்த்தொலிகள், அந்தனை மன்னர்கள் வாழ்க, சிவசிவ அரகர. ஏன்னா இவர் என்னத்தை 3 பொருளை பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். உம்மையார் உலகாண்ட மூர்த்தி, 3 பொருள் மட்டுமே போதும் என்று நின்று இந்த உலகை ஆட்சி செய்தவர். அதனால அவருக்கு பிடித்த அந்த சிவசிவ அரகர என்கின்ற வார்த்தையும் அந்த ஊரெங்கும் விளங்குகிறது. அம்பொன் கொற்பின் மீனாட்சி அம்மையார் உமையோர் பாகமாக கொண்டு கொம்பின் பாகனாக உமை பாகமாக கொண்ட சொக்கலிங்க பெருமானி தரிசனம் செய்கிறார். இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சு? இவர் கனவில சொன்ன, இவர் கேட்டது என்ன? ஒரு இந்த மன்னனை மாற்றி கொடுங்கள் என்று சுவாமி கேட்கிறாரு. அதுக்கு இவரு பெருமான் இவரையவே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி அசரீதியாக வந்து உணர்த்த, அதை அடுத்த நாள் அந்த நிகழ்வு எப்படி நடைபெறப் போகிறதோ என்று இருந்த மூர்த்தி நாயனாரிடத்திலே அந்த பட்டத்து யானையானது, கண்களை கட்டிவிடப்பட்ட பட்டத்து யானை அவருக்கு மாலை சூட்டுகிறது. மாலை சூட்டி தன் பிடலின் மேல் தூக்கி வைத்து கொண்டு போகிறது. இவர் அரசனாக பதவியேற்று முதலாக நாம் எங்கே போகிறாரு? மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் தான் பார்க்க போகிறார். ஏன்னா அவர் கேட்டதே எதுக்காக? அவருக்காகலாம் இல்லை, சைவத்திற்காகவும் சிவபெருமானுக்கு நித்தமாக தினசரி சந்தன காப்பு இட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அப்போ அருளால் உளங்கொள்வார், திருவருளால்
உலகாலும் இவ்வுரிமையை பெற்ற அருட்குறிப்பாடே உலகம் அறியும். இது எதனால் கிடைச்சது நமக்கு? மூர்த்தி நாயனாருக்கு திருவருளின் பேரருள் கருணையினால் கிடைத்தது. அப்போ நமக்கு எது கிடைத்தாலும் அது எதனால் கிடைக்குது? திருவருள் தான். திருவருள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. இன்பமோ துன்பமோ எதுவானாலும் நமக்கு பெருமான் தான் கொடுக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இன்பம் கொடுக்கிறாரு சரிங்க, துன்பத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரா? அதையும் அவர் தான் கொடுக்கிறார். ஏன்னா நாம செய்து வைத்ததை நமக்கு எடுத்து ஊட்டுகின்றார். இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். அந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாது. வெறும் பாவத்தெல்லாம் புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சுட்டோம்னா பாவம் பூரா அப்படியே சேர்ந்து நிற்கும். அப்போ அது ஒரு பிறகு கொடுத்தா வெறும் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி ஆகிப்போம். அதனால இந்த சீட்டு கட்டு போல இறைவன் என்ன பண்றான்? இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு கலந்து கலந்து சில நேரம் இன்பமா இருக்கும். அந்த இன்பமா இருந்ததே நமக்கு என்ன பண்ணுவோம்? துன்பத்தை கொடுக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு காரு ஒரு வாகனம் வேணும்னு நினைக்கிறோம். அது வாங்கி பயணிக்கும் பொழுது நல்லா இருக்கும். அதுக்கு டாக்ஸி கட்டும் பொழுதோ அல்லது என்ன பண்ணணும், ஒரு இடத்துல விபத்து நேரிடும் பொழுதோ இதை ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் இல்லைங்களா? அப்போ அது நமக்கு சுகத்தை கொடுக்கிற வரைக்கும் இன்பமாக இருக்கும். சுகத்தில் இருந்து நமக்கு ஒரு இடர் கொடுக்கும் பொழுது அதுவே நாம் எதை சுகம்னு நினைச்சோமோ அதுவே என்னத்தை நமக்கு கொடுக்கும்? துன்பத்தை கொடுத்துவிடும். அதனாலதான் நம்ம மூர்த்தி நாயனார் எதன் மீதும் பற்று இல்லாமல் இருந்தார். அப்படி எதை நாம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையும் கொடுப்பார், வேண்டாததையும் பெருமான் நமக்கு கொடுப்பார். வேண்டாதது அப்படின்னா நாம் இன்னதுவே நாம் எவ்வளோ ஒரு கோரிக்கை வச்சோம் பெருமான்கிட்ட நமக்காக, அதிகபட்சம் நம்முடைய தேவை சுயநலத்துக்காக தேவையானதெல்லாம் வைப்போம். ஆனால் அடுத்த பிறவிக்கு தேவையானது ஏதாவது நம்ம செய்வோமானா செய்ய மாட்டோம். ஆனால் பெருமான் அதை நம்ம செய்விப்பார். இதற்கு முன்னாடி நாம் செய்ததை அனுபவத்துக்கும் கொண்டு வந்து கொடுப்பார். ஆக பெருமான் நமக்கு நல்லன அல்லன எல்லாம் செய்யக்கூடியவனாக இருப்பான். அதனால தான் எல்லாம் நமக்கு திருவருளால் தான். எது நடந்தாலும் திருவருள் திருவருள் திருவருள். அப்போ திருவருளால் தான் நமக்கு எல்லாம் நடக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. வெங்கண் களிற்றின் மிசை நின்று இழிச்சி வேரி தொங்கல் சுடர் மாலைகள் சூழ் முடிசூடு சாலை அங்கன் கொடு புக்கு அரி ஆசனத்து கேற்றி ஒற்றை திங்கள் குடை கீழ் உரிமை செயல் சூழ்ந்து செய்வார். வெங்கண் களிறு, வெண்மை அப்படின்னா விருப்பம் என்ற ஒரு பொருளும் உண்டு, இன்னொன்று கோபம் அப்படிங்கிறது உண்டு. இந்த வர்ணங்கள் பேசும், வர்ணங்கள் பேசும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு சாலையில் போய் கொண்டிருக்கிறோம். அதிகமான ஒரு நகரப்பகுதியில் போகும் பொழுது என்ன ஆகுதுங்க, 3 வகையான வர்ண விளக்குகள் வைத்திருப்பாங்க. அங்கே யாராவது வந்து நம்மளை நில்லுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை தயாராகுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை. இப்போ அந்த சிகப்பு வர்ணம் விளக்குற அந்த விளக்கு இருந்தால் என்ன பண்ணணும், நாம் நின்றுடணும். அதுக்கு அடுத்தது மஞ்சள் நிற விளக்கு எரியும், புறப்படுறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு பொருள், அல்லது நிற்பதற்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு தயாராகணும். பச்சை விளக்கு எரிஞ்சால் கிளம்பி போகணும். இது இங்கே என்ன நடக்குது? வர்ணங்கள் பேசுகின்றது. அப்போ அந்த வர்ணம் பேசும், எல்லா இடத்துலையும் இல்லை, அந்த இடத்திற்கு ஏற்றார் போல பொருள் தரும் வர்ணங்கள் பேசும். அப்படிங்க வெம்மை என்பது இப்போ நம்ம வெள்ளை நிறம் அப்படின்னா என்னது சொல்லுது? அமைதி, புண்ணியம், சாத்வீக குணம், இதெல்லாம் சொல்லலாமா வெண்மைக்கு? அப்போ வெள்ளை ஆடை அடியார்கள் ஏன் அடையணும் அப்படிங்கிற காரணம் இதுதான். பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். அந்த வெண்மையான திருநீர் போல அடியார் உணவு எப்படி இருக்குதா? வெண்மையானதா இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதுபோல இங்கே வெண்மை அப்படிங்கிறது விருப்பம். மூர்த்தியாரை விரும்பி கண்டு தாழ்ச்சி எடுத்த பேரிடை மேல் கொண்டமையார் இவ்வாறு கூறினார். வெண்கண் கோப கண். வெண்கண்ணா கோபமுடைய. அப்போ கோபமுடைய கண் எப்படி இருக்கும்? சிகப்பா இருக்கும், அல்லது ஒரு மிரட்டு பார்வையாக இருக்கும். அதுக்கு வெண்கண் என்று பெயர். இழிச்சி அப்படின்னா கீழே இறங்கச் செய்து யானை எடுத்து தன் பிறமில் தரித்த செயல். இலச்சி அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த நம்ம மூர்த்தி நாயனாருக்கு எங்க பிடரின் மேல் வைத்த செயல். வேறிட தொங்கும் சுடர் மாடைகள் சூழ் சாலை. சாலைன்னு
அந்த முடிச்சூடு மண்டபத்தை அந்த எப்படி பூக்களால் அலங்காரம் எப்படி செய்கிறாங்க, எது சாலைகள் அந்த மண்டபங்கள் எல்லாம் எப்படி செய்யப்படுங்க, பூக்கள்லாம் அழகா தோரணங்கள் தொங்கல் அப்படின்னா தொங்க விடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி அப்படி ஒரு அழகா அது எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அதுக்கு தொங்கல் என்று பெயர். அந்த மாலைகள் எல்லாம் பூ மாலைகள் மணி மாலைகள் அப்போ கொண்டவற்றால் அலங்கரிக்கப்படுகிறது. இகழ்ச்சி கொடுப்புக்கு ஏற்றிய செயல் சூழ்ந்து செய்வார் வேதியியல் கலசங்கள் குடங்கள் யோகர் நித்தினர்கள் உரிமை செயல் முடிசூட்டில் அபிடேகத்துக்குரியபடி செய்ய வேண்டிய சடங்குகள். இப்போ அவருக்கு என்ன பண்ணும், முடிசூடணும்னா அதற்கு முன்னாடி அவர் புனித நீராட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது, சாத்திரத்தில் சொல்லப்படுது. அதனால் அவருக்கு அந்த செயல்கள் சூடுதல்னா எண்ணுதல் ஆகம பிரகாரம் எப்படி அவருக்கு செய்ய வேண்டுமோ அந்த சடங்குகள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஒரு சன்னிதானங்கள் இருக்கிறாங்க, அவங்க இறைவன் திருவடி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறாங்க, அவருக்கு உண்டான சடங்குகள் எல்லாம் செய்யப்படும். ஏன்னா இன்றைக்கி நாம் அப்படி தான் பார்க்க முடியும், மன்னரிடத்தில் அது நாம் பார்க்க முடியாது. சைவத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மடாதி சன்னிதானங்கள் தான் அந்த இறைவன் திருவடி அடைந்த அடுத்த சன்னிதானங்களை நியமிக்கும் பொழுது ஒரு அரசருக்கு உண்டான செய்தியை போல அவர்களுக்கு செய்யப்படும். அவர்களுக்கு குடமுழு காட்டி உபதேசங்கள் செய்யப்பட்டு என்ன அலங்காரங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து அவர்தான் அந்த முன்னாள் மடாதிபதிக்கு அந்த பூத உடம்புக்கு அனைத்து ஈமக்கிரியைகளையும் செய்ய வேண்டும் என்பது மரபு. அதுபோல இங்கே இந்த மன்னருக்கு உண்டான எல்லா சடங்குகளும் இவருக்கு அபிடேகங்கள் செய்யப்படுகிறது. மண்ணும் திசை வேதியில் மங்கள ஆகுதிக்கண் துண்ணும் சுடர் வன்னி வளர்த்து துதைந்த நூல் சூழ் பொன்னின் கலசங்கள் குடங்கள் ஊரிப்ப தூணீர் உண்ணும் செயல் மந்திர யோகம் நிறுத்தினார்கள். அப்போ என்ன, மண்ணு திருவேதியில் மூர்த்தியார் வீட்டிருந்த திசையில் இது கிழக்கு திசை என்று அங்கே இருக்கிற இடத்துல அவர் எப்படி இருக்கிறார், கிழக்கு திசையை நோக்கி அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். மங்கள ஆகுதி சிவபெருமானே எல்லா மங்களங்களுக்கும் பிறப்பிடமும் காரணமாகவும் ஆனவர், அன்றியும் எல்லா வேள்விகளுக்கும் முதல்வரும் அவரே. நீங்கள் உலகத்தில் எந்த வேள்வி செய்தாலும் சிவபெருமானை நினைத்துட்டு தான் நீங்கள் செய்யணும். விநாயக பெருமான் வழிபாடே ஐங்கர பெருமான் வழிபாடே அதற்கு பிறகுதான். யாக குண்டோன்னு வந்துட்டா அங்கே முதன்மை யாருக்குன்னா நம்ம பெருமானுக்கு தான். அதனால் அங்கே ஏன் அப்படின்னா, வேணி நாதரை முன்னமே புரிநூல் வேள்வி தீது நீங்க தீர் செய்யும் திருகமுங்கும் வளர்த்து வேத வேதியரை வரும் செய்கை என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்தில் நாம் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இது அப்படியே கந்த புராணத்துக்கு போனீங்கன்னா மிக விரிவாக இருக்கும். வீரபத்திரர் எதனால் திரு அவதாரம் செய்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, தட்சன் சிவபெருமானை மட்டும் விட்டுட்டு மீது என்ன பண்ணுவார், அத்தனை தேவர்களையும் நான்முகன் திருமால் உள்பட அத்தனை பேரையும் கூப்பிட்டு வேள்வி செய்கிறார். அந்த வேள்வியில் யாருக்கு முன்னுரிமை இல்லை, சிவபெருமானை முன்னிறுத்தி. அப்போ பெருமான் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நம்மிடத்துல. ஏன்னா இதெல்லாம் இயல்பு கேள்வி வராது. அப்படி அல்ல, அவரே யாவருக்கும் முதலாய் இருக்கக்கூடியவர். அந்த மரபை நாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாது யான் என்னால் நான் தான் செய்ய முடியுங்கிற ஆணவம் செருக்கு நம்மிடத்தில் இருந்ததுன்னா, செருக்கு இருந்ததுன்னா கட்டாயமாக என்ன பண்ணுவார், இறைவன் அதை ஒடுக்க வேண்டி வருவார். அங்கே அதுக்காகத்தான் கந்த புராணத்தில் நமக்கு வீரபத்திரன் அனுப்பி அந்த வேள்வியில் தடை பண்ணலை. அந்த வேள்வியில் ஆகுதி பொருளை பெற்று வாங்குறாரு, அவருக்கும் கிடையாது, சிவபெருமான் சம்பந்தப்பட்ட யாருக்கும் இல்லை. அப்படின்ற பிறகுதான் அந்த யாகம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கந்த புராணத்தில் முழுமையாக வரும். சரிங்களா, தட்சன் யாகப்படலை. அப்படி அந்த பெருமான் என்ன பண்ணுறாரு, நாம் யாது செய்தாலும், அதனால தான் நீங்கள் எந்த திருமால் கோயிலில் கூட அவங்க என்ன பண்ணலாம், யாகம் பண்ணலாம். முதல் அவங்க சொல்லக்கூடியது அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது சொல்லாம அவங்க இந்த மந்திர இது மகுடத்தை சொல்லாம என்ன பண்ண முடியாது? வேதங்களை அவங்க ஓதி வேத முறை பிரகாரம் வேள்வி செய்ய இயலாது. அதனால எல்லாத்துக்கும் முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் கட்டாயம் வேள்வி செய்தால் அழைக்க வேண்டும். ஏன் இதை சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம வீட்டில் எந்த வேள்வி அருகாமையில் எந்த கோயிலுக்கு நடந்தாலும் முதல்ல கூப்பிட்றது நம்ம பெருமானை தான். அவரை கூப்பிட்டாதான் வேள்வி நிறைவாக நடைபெறும். அதனால் அவரை தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஆகுதி செய்ததற்கு இடமாக யாககுண்டம். யாககுண்டத்தில் அவர் கிழக்க நோக்கி அமர வைக்கப்பட்டிருக்கிறார். யாரு? மூர்த்தி நாயனார். சுடர் துண்ணும் வன்னி வளர்த்து. வன்னி அப்படின்னா அக்னி அப்படின்னு பொருள். வன்னி அப்படின்னா அக்னி. அதனால தான் இதுக்கு வன்னி மரம். அது சூட்டை தரக்கூடியது. இப்போ வன்னி என்றால் அக்னி. சுடர் சூடுடைய ஒளிப்பொருளை மிக்க ஞாயிறு குறிக்கும் யாகம் செய்கின்ற. இப்போ யாகம் செய்கிறது எப்படின்னா ஞாயிறு போன்றது. ஆகம விதியில் இது போல குறிக்கப்படுகிறது. சுடலை பொருந்திய வன்னியினை கொண்டு வளர்த்து. சுடலே பொருத்திய வன்னி அப்படின்னா நெருப்பின் வடிவமாக இருக்கக்கூடிய வன்னி குச்சியை கொண்டு அந்த யாகமானது நடைபெறுகிறது. மூர்த்தி நாயனாருடைய அந்த முடிசூட்டு விழாவிற்கு. துதைந்த நூல் சூழ் கலசங்களை தாபித்தல். அப்போ துதைந்த அப்படின்னா நெருக்கமானன்னு சொல்லி. இப்போ நம்ம வேள்வி செய்யும் பொழுதெல்லாம் பார்த்துருப்போம், அந்த கலசத்துக்கு நூல் சுத்தலாம். ஏன் நூல் சுற்றணும் அப்படின்னா, இப்போ அந்த குடமே என்னவாக சொல்லப்படுது? சிவபெருமானாக ஆகமங்களில் சொல்லப்படுகிறது. அவருக்கு உடம்பு அதுதான். அப்போ உடம்புல மேலே இருக்கக்கூடிய தேங்காய் தலை அவருடைய திருமுகமாகவும், மாயிலை ஜடாமுடியாகவும், அந்த குடம் உடம்பாகவும், அதிலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் உதிரமாகவும், மேலே இருக்கக்கூடிய அந்த கயிறு நரம்பாகவும் போற்றப்படும். நம்மளுடைய ரத்தம் எப்படி இருக்கும்? வெளியில் வந்துருச்சுன்னா துர்நாற்றம் வீசும். ஆனால் தீர்த்தம் நம்ம படும் பொழுது என்ன இருக்குதுங்க? இப்போ சிவபெருமான் எப்படி தூய்மையானவர், மனம் மிக்கவர். அப்படி நமக்கு அந்த இதெல்லாம் இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் மூர்த்தி நாயனார் புராணமே இன்னொரு வகுப்பு வந்துடும் நமக்கு. சரிங்களா? அதனால் இந்த வேள்வி சாலையில் ஏன் இதெல்லாம் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் கீழே என்ன பண்ணுவாங்க? நெல் போடுவாங்க, அதற்கு மேலே அரிசி போடுவாங்க. அப்போ நெல் என்னத்துக்கு உதாரணம்னா பக்குவப்படாத ஆன்மா. அது மீண்டும் என்ன வரும்? பயன்பாட்டுக்கு வரும். மீண்டும் பயன்பாட்டுக்கு வரும். அடுத்த விளைச்சி நெல்லை கொடுக்கும். அதுக்கு மேலே வேக வச்சு அந்த அந்த தீட்டி எடுக்கப்பட்ட அந்த அரிசி என்ன செய்யும்? ஒரே முறை உணவு அன்னத்துக்கு மட்டும்தான், எதுக்கு? உணவுக்கு மட்டும்தான் பயன்படும், வேறு எதுக்கும் பயன்படாது. அதனால தான் அதுக்கு சோறு இறுதி நிலை. முக்திக்கும் அதுதான் பேர். முக்திக்கும் சோறுன்னு தான் பேர். அரிசி வேக வச்சாலும் அதுக்கும் சோறுன்னு தான் பேர். நம்ம நண்பர்கள் சோறுன்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்கிறாங்க? அது ஒரு அநாகரிக வார்த்தையாக நினைக்கிறாங்க. சாப்பாடு அப்புறம் ஆச்சா அப்படின்னு நாம் அதை உணவுன்னு சொல்கிறோமே ஒழிய அது சோறுன்னு சொல்ல மாட்டோம். சோறு என்பது ஒரு அழகான தமிழ் சொல். அது முக்தி என்பதையும் குறிக்கும். நமக்கு புராணத்தில் இருக்குது. சோறு என்பது முக்தி என்பதையும் குறிக்கும். ஆமாம், சோற்றுத்துறையினார் தான் சாமி பேர். அதனால் சோறுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. யாரோ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. அதை பற்றி நமக்கு அதை பற்றிய கவலைகள் வேண்டாம். அப்போ அந்த நூல்லாம் எப்படி இருக்குதான்? ரொம்ப அதில் 3 வகையாக நூல். உத்தமம், அதமம், மத்தியமம், அதமம் என்று 3 நிலையாக சொல்லப்படும். அப்படியே ரொம்ப நெருக்கமாக ஒரு எள் அளவு மட்டும்தான் ஒரு நூலுக்கு அடுத்த நூலுக்கு இடைவெளி இருக்கும். இது வந்து உத்தமம். அடுத்தது அந்த அவரப்பருப்பு சைஸ் இருக்கும், அது மத்தியமம். அதுக்கடுத்து யானைக்கண் சைஸ் இருக்கும், அது அதமம். அதுக்கு மேலே என்ன இருக்கக்கூடாது? அது அதமமே அவ்வளோதான். அதமம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே எத்தனை சைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க. அப்போ நூல் எப்படி இருக்கணும்னா அப்படி நெருக்கமாக இருக்கும்.
அப்படி அவ்வளவு நெருக்கமாக துதைந்த விதித்த அளவின்படி எப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதுபோல துதைந்து நெருக்கமாக நூல்கள் சுற்றப்பட்டிருக்கிறது. அந்த குடத்துக்கு சுற்றுதல் நூல் 3 இலைகளாக சேர்ந்து, இப்ப முப்பிரி நூல் அதுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நூல் பேர் என்னங்க? முப்பிரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆக இருக்கு, 3 நூல். நூல் அது திரிச்சதும் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், அது 3 சேர்த்தணும். 3 3 9 நூல் ஆச்சு. இதை வந்து நீங்க நம்ம தில்லை பதியம் போய் பார்த்தோம்னா அவங்க அணியக்கூடிய அந்த பூநூல் கூட அவங்களே தான் தயாரிச்சுக்குவாங்க. அதை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வேதங்களை ஓதிக்கொண்டே அந்த பஞ்சை வச்சு நூல் செய்வாங்க. நீங்கள் தில்லை போனீங்கன்னா பாருங்க, இந்த ஆவணி மாதத்துக்கு ஆடி மாதத்தில் போனாங்கன்னா ஆடி ஆவணி ஆணியில் இதெல்லாம் அவங்களே செய்வாங்க. தனித்தனியாக அந்த மாடங்களில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான அந்த பூநூலை அவர்களே தயார் செய்து கொண்டிருப்பார்கள் தில்லைவாழந்தனர். பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி புத்தகம் வைத்து அந்த வேதங்களை பாராயணம் செய்து கொண்டே நீங்கள் ஓரளவு சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. நம்ம படிக்கும் பொழுது கைத்தொழில் என்ற ஒரு பிரிவு இருந்திருக்கும். அப்போ பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த ஒயர்கூடை போடுறது, இந்த மாதிரி சில கைத்தொழிலாம் கற்றுத் தருவாங்க. ஆண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தக்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜப்செட் இருந்தது. அப்படியே இலவம் பஞ்சு கொண்டு வர சொல்லுவாங்க. கீழே ஒரு வெயிட்டான ஒரு கம்பி நீளமாக இருக்கும், அதை வச்சு சுற்றி விட்டிங்கன்னா அதில் பஞ்சு வச்சிங்கன்னா அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நூலாக மாறும். அந்த மாதிரி இன்னைக்கும் நம்ம சிதம்பரத்தில் அது போல் செய்து கொண்டு வந்து அதில் தான் அவங்க பூநூல் உரிய அளவு என்ன அளவு ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்குதோ. ஏன்னா இப்போ கடையில் விற்கிறது நமக்கு தெரியுமா என்ன அளவுன்னா தெரியாது. அவங்க ஒரு அளவு வச்சு கொடுக்குறாங்க, அதை நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆனால் அவர்கள் அங்கே ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதோ அவங்களுக்குரிய ஆகமத்தில் தில்லைவாழ் அந்தனருடைய ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்குதோ அந்த ஆகமத்தின் அடிப்படையில் அந்த நூலை செய்து அவர்கள் அந்த பூநூலை அணிந்து கொள்கின்றார்கள். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, ஆகமத்தில் சொல்லி அளவு புதைந்த விதித்த அளவின்படி நூல்கள் அங்கே சுத்தப்பட்டு இருக்கிறது. குடத்துக்கு அவ்வளோ சுத்தமாக நூலின் 3 இலைகள் சேர்த்த நூல், பொன்னின் கலசங்கள். இப்போ வேதிகை வைக்கக்கூடிய கலசம் எப்படிப்பட்டது இருக்குது? பொன் கலசமாக வைத்திருக்காங்க. ஏன்னா இவர் அரசர், அரசருக்குரியது எப்படி இருக்கணும்? நாம் ஒன்றும் இல்லைங்க, ஓரளவுக்கு வசதியானவங்க வீட்டில் என்ன பண்ணுறோம், வெள்ளி கலசத்தை தான் வச்சு பூசை பண்ணுறோம். இவர் வந்து அரசர் பதவியேற்க இருக்கின்றார். அப்போ அவருக்கு எப்படி வைக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் வச்சுருக்காங்க. இந்த கலசம் எப்படி இருக்குது? தங்கத்தில் வச்சிருக்கிறாங்க. பொற்கலசம் வேதிகையின் நடுவில். இப்போ எங்கே வைக்கிறாங்க? வேதிகையின் நடுவில் வைக்கிறாங்க. அதனால் நம்ம சுவாமி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த உள்பிரகாரத்தில் அந்த கருவறை என்று சொல்லப்படக்கூடிய மூலஸ்தானத்தில் என்ன பண்ணுவான்னா சிவபெருமான் நடுமயமாக தான் இருப்பார். அம்பாள், முருகர், விநாயகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் சொல்லப்படக்கூடிய பின்னாடி செவுத்துலேருந்து 1 அடி 2 அடி தள்ளி தான் இருப்பாங்க. ஆனால் சுவாமி அந்த அறையின் மையப்பகுதியில் வச்சுருப்பாங்க. அதுபோல் இங்கே கலசத்தை என்ன பண்ணுறாங்க, மையத்தில் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அரசர் அவர், அதனால் மையத்தில். இவை முறையே பிரதான கலசங்களை, பரிவார கலசங்கள் என. இப்போ இது நடுவில் இருக்கிறது என்ன கலசங்க? பிரதான கலசம். இப்போ நம்ம சுவாமி இங்கே இந்த கோயிலுக்கு யார் பிரதானம்? நஞ்சுண்டேஸ்வரர் தான் பிரதானம். மீது அத்துணையும் என்னதுங்க? பரிவாரங்கள் தான். அவருக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய. இங்க மற்றவங்க பிரதானம் கிடையாது. மற்றவங்க சிவபெருமான் தான், நஞ்சுண்டேஸ்வரர் தான் பிரதானம். அவர் தான் இங்க ராஜா. மீது எல்லாம் மந்திரி அமைச்சர் தான். மந்திரி அமைச்சர் நான் தான் ராஜான்னு போனா அப்புறம் அவர் வச்சு பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அப்ப இங்க ராஜான்னு பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டேஸ்வரர் தான் ராஜா, வேற யாரும் இங்க ராஜா கிடையாது. மீது எல்லாருமே வரது புறா அடிமைகள். மீதி எல்லாம் அமைச்சர்கள் இங்க இருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, அதை செய்து கொள்ளலாம். அதை செய்துக்கிட்டு நான் தான் அடுத்தது ராஜா அப்படின்னு போனாங்களா? அவங்களாம் போக மாட்டாங்க, இருக்கிற நாமள தான் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அவங்களுக்கு தெரியும் ஏன் சாமி அந்த பதவி கொடுத்து அங்கே வச்சிருக்கிறாரு, அடுத்தது மேலே போனால் என்ன ஆகும். அதெல்லாம் போயிட்டு அதுவும் நம்ம கந்த புராணத்தில் தான் வரும். காமன்கிட்ட கேட்டால் சொல்லுவார். காமதகன படத்தில் பிரம்மாவும் திருமாலும் ஒரு முடிவு பண்ணுவாங்க. அவர் ஏன்னா அப்படியே யோகத்தில் உட்காந்துருப்பார் தட்சிணாமூர்த்தியா. எப்போ அவர் முருகப்பெருமானை கொண்டு வந்து விட்டு எப்போ அழிக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க கூப்பிடுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு விளையாட்டான செய்தி, அற்புதமான ஆழமான சிந்தனை இருக்கக்கூடிய இடம் அந்த இடம். அங்கே போனீங்கன்னா திருமாலும் பிரம்மாவும் கூப்பிடுவாங்க. யார் போய் இப்போ அவர் அந்த யோகத்தை கிடைக்கிறது அப்படின்னு. ஏற்கனவே நம்மளால் அடித்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல யுகமாக தேடியும் காணாதவர்
யமன் அடி உதத்துன்னு காணாத போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவரை கூப்பிட்றாங்க, மன்மதனை கூப்பிட்டு. அது வரைக்கும் அவருக்கு உருவம் இருக்குது, கந்த புராணத்தில் அது இருக்கும், அது வரைக்கும் உருவம் இருக்குது, ரதிக்கும் மன்மதனுக்கும் உருவம் உண்டு. கூப்பிட்றாரு, கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏப்பா உங்களுக்கே தெரியாதா, ஏன்னா பிரம்மாவோட பையன்தான் மன்மதன், ஏப்பா உனக்கும் தாத்தாவுக்கும் தெரியாதா, நீங்களே பல யுகமாக தேடி அவரை பிடிக்க முடியாமல் விட்டுட்டு வந்துட்டீங்க, அதில் நீ பொய் சொன்னதுனால உனக்கு தலங்களும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அவரும் வராக அவதாரம் எடுத்து போய் காண முடியாதவராக இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் என்னை கோர்த்து விடுறீங்க. ஏற்கனவே அவர்கிட்ட உதத்தின யமே காணாத போயிட்டான், மறுபடியும் இப்போ என்னை எதுக்காக கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவானே. சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, என்னால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க, நான் தான் போகணும்னு. இதுக்கு மேலே நான் போகாமல் இருக்க முடியாது, போகிறேன், எனக்கு எது நடந்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அவர் மீது அந்த மலர் அம்பை தொடுக்கின்றார். தொடுத்து ஆடியவர் கண் விழித்து பார்த்த மாத்திரத்தில் பஸ்பம் ஆகிடுவார். அவ்வளோதான். அப்புறம் ரதி வருந்தி அழுததினால் இனி உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் அவர் தென்படுவார் என்று சொல்லி அவருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே உருவம் இல்லாத நிலையை இறைவன் கொடுக்கின்றான் அப்படிங்கிறது அந்த படலத்தின் முடியும். அப்படி நம்ம பெருமான் யாருக்கும் யாவருக்கும் மேலா, சிவபெருமான் யாவருக்கும் மேலாக இருக்கக்கூடியவர். அவர் தான் ராஜா, உலகத்துக்கும் அவர் தான் ராஜா. நம்ம ஊருக்கு ராஜா யாருன்னு சொன்னால் நஞ்சுண்டேஸ்வரர் தான். நாம் எங்கேருந்து வந்தோம்னு கேட்டால் நாங்கள் எடப்பாடி நஞ்சுண்டேஸ்வரர்கிட்ட இருந்து வந்திருக்கிறோங்கன்னு சொல்லணும். ஆமாம். இப்போ திருவாரூர் போனால் எங்கே, நாங்கள் தியாகேச பெருமான் திருவடிக்கு கீழே இருக்கிறவங்க சொல்கிறோமா இல்லையா? திருவாரூர் அன்பர்களை பார்த்து, சுவாமி எந்த ஊர்லேருந்து வரீங்க, நாங்கள் தியாகேச பெருமான் திருவடிக்கு கீழே இருக்கிறவங்க. அதுபோல் நம்ம ஊருக்கு கேட்டால் நாம் என்ன சொல்லணும், எங்கள் நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடிக்கு கீழே இருக்கக்கூடியவர். அப்போ இங்கே யார் ராஜா? நமக்கு ராஜா நஞ்சுண்டேஸ்வரர், மற்றது பரிவாரங்கள் தான். அப்போ அவர் தான் நடுமயமாக இருக்கக்கூடிய, அந்த போல் இங்கே கலசம் நடுமயமாக இருக்குது. பூரித்தல் பூசித்தல் அப்படின்னா நிறைவித்தல். பூசி ரொம்ப நடுவில் வச்சு பிரதான கலசங்கள் எல்லாம் அதை வச்சு நடுவில் அவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய, யாருக்கு? மூர்த்தி நாயனாருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய கலசம் தங்கத்தில் வைத்து நடுவில் வச்சிருக்காங்க. ஆகம பிரகாரம் நூல் சுற்றப்பட்டு தூநீர் தூய்மை நீரின் தூய்மையாலும் அதனுள் இடும் எது? புற்றுமண். பாருங்க, அது எப்படி மண் தூய்மையாகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி. அந்த கலசத்தில் என்ன போடுறாங்களா? புற்றுமண், கடல் மண், மலை அடிவார மண், மணிகள், இது மூணும் போடுவாங்க. அது மட்டும் இல்லாத என்ன போடணுங்க? நவரத்தினங்களை போடணும். நவரத்தினங்களை போடணும். இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? நவரத்தினங்களை வாங்கி போட முடியாது. அந்த 9 வகையான கலர் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லை வாங்கி வேணா போட்டுக்கலாம். ஆனா இது இன்றைக்கும் தில்லையில நடைபெறுகிறது. தில்லையில பாத்தீங்கன்னா சுவாமி அபிஷேகம் நடக்கும் பொழுது எங்க ஆணி திருமஞ்சனம் திருவாதிரை போன்ற நாட்களில் பாத்தீங்களா, நம்ம மாநிலத்திலிருந்து வருதா என்னன்னு தெரியல, ஆனா வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க. ரத்தினங்களும் அந்த அபிஷேகம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா ஆசையா இருக்கு. அப்படியே கொண்டு வந்து கொட்டுவாங்க. ரத்தினங்கள் முத்து எல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெறும். அப்ப அது போல அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்ப எல்லாம் ராஜாவுக்கு இது செய்திருக்கிறாங்க. அந்த பாருங்க, நல்லா குறிச்சு வச்சுங்க. புற்றுமண், கலசத்தில் இருக்கக்கூடிய மண், புற்றுமண், கடல் மண், மலை அடிவார மண். ஏன்னா நாம் ஏதேனும் ஒரு திருப்பணியில் ஈடுபடுறோம் அல்லது ஏதேனும் ஒரு ஆலயங்கள் நமக்கு தெரிஞ்சு ஒரு குடமுழுக்கு நடக்குதுன்னா இதெல்லாம் நம்மால் முடிந்த அளவு சேகரித்து அவர்களிடத்துல கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். தூய இவையெல்லாம் தூய பொருள்களாகவும் அவை மற்ற பொருள்களை தூய்மையாக்குவதாகவும் இருக்கும். உண்ணும் செயல் தியானம் பாவனை என்று சொல்லலாம். உண்ணும் செயலாம் தியானம் பாவனை இதெல்லாம் எங்க வரும்? ஆகமத்தில் நம்ம பூசை செய்யக்குள்ள வரும். இதெல்லாம் மானசீக பூசை செய்யும் பொழுது தியானம் பண்ணணும், பாவனை பண்ணணும். பாவனைன்னா என்னங்க? பெருமான் விடத்தில் அந்த உருவத்தை இடமாக கொண்டு எழுந்தருள் செய்திருக்கின்றார் அப்படின்னு. இப்போ திருமேனி, நம்ம நாயன்மார் திருமேனி இருக்குது, அங்கே போய் பற்றி வச்சு என்ன பண்ணுறோம்? நாம் அவங்க திருவடியில் குத்தி வைக்கிறோம். விளக்கு எங்கே வைக்கிறோம்? பிரதோஷனா நந்தியம் பெருமான் மூஞ்சிக்கு கால் வச்சு அவருக்கு சூடு வச்சாதான் நம்ம வந்தது அவருக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அவருக்கு பின்னாடியோ முன்னாடியோ கொண்டு போய் அவரோட திருவடிக்கிட்ட வச்சு தான் ஏற்றுறோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. நமக்கு எப்படி விளக்கு இங்கே இருக்கணும், இங்கே கையை கொண்டு பாருங்க, அந்த அனல் உங்களுக்கு அடிக்கும். அதுபோலத்தான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடியதும். அவருக்கு அந்த உருவம் அங்கே இருக்கின்றது என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். அந்த பெருமான் எழுந்தருள் செய்திருக்கின்றார் அப்படிங்கிற எண்ணம் எங்கே வரணும்? நம்ம இடத்துல வரணும். ஒரு குழந்தையை நாம் எப்படி பாவிப்போமோ அது போல பாவிக்கும் திருமணியில.
திருமேனியில் எப்படி இருக்கணுங்க, அப்படியே பூமாரி எடுத்து பூமாரி வச்சு பூசையை பண்ணிட்டு பத்திரமா வைக்கணும். அதை விட்டு எடுத்து நம்ம என்ன பண்ணோம், வேலைக்கு போகணும், எடுத்து சிவலிங்கம் தூக்கி தொப்புன்னு வை, அதுக்கு 2 இப்போ குழந்தைக்கு தண்ணி ஊற்றக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, வச்சு ஒட்டிக்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தலையில இருந்து முகத்துக்கு மூச்சுக்கு வரும்போது என்ன ஆகக்கூடாது, மூச்சு முட்டிடக்கூடாது, மூச்சு அடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைக்கு அப்படி தண்ணி ஊற்றுவாங்க. அது போலத்தான் நாம் இறைவனுக்கும் பொறுமையாக அப்படியே அழகாக ஊற்றணும். சரிங்களா, எடுத்து கவுத்தம் டபக்கும் நல்லா ஊற்றி ஒரு சம் தண்ணி எந்த ஊற்று முடிச்சு வேலை தூக்கி வை, பொட்டை வச்சு தூக்கி வச்சுட்டு 4 போட்டி சொல்லி தூக்கி வச்சு போயிட்டே இருக்கக்கூடாது. ஆன்மாட்டம் சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக பொறுமையாக செய்யணும். குடங்கள் இவை ஆலயம் வரும் பொழுது கூட, ஆலயம் வளம் வரும் பொழுது கூட எப்படி வரணும்னு சொல்லப்படும். ஒரு நிற பிள்ளத்தாட்சி என்று சொல்லக்கூடிய நிறைமாத கர்ப்பிணி எப்படி நடப்பாங்களோ அது போல தான் நடக்கும் ஆலயத்தை வளம் வரும் பொழுது. ஆனால் என்னையெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் கோயிலை சுற்றி ஏன்னு கேட்டிங்களா, நான் வேலைக்கு, ஏன்னா மற்ற யாரையும் சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, என்னையை சொல்லிக்கலாம். ஏன்னா நான் வேலைக்கு போகணும்னு ஒரு பணி சுமையின் காரணம் என்ன பண்ணுவேன்னா 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த கோயிலை சுற்றி வரதும் தெரியாது, சாமிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்படி தான் நம்ம போல புரியும் இல்லையா. ஆனால் அப்படியெல்லாம் ஆலயம் வளம் வரக்கூடாது. அதே போல் நம்ம நண்பர்கள் போகிறாங்களா என்னன்னு தெரியல, கிரிவலம் போகிறது திருவண்ணாமலை போகிறப்ப என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து போய் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அண்ணாமலை பெருமானை பார்த்து ஒரு கும்பிட போட்டு கற்பூரத்தை வாங்கி எல்லோரும் போடுவாங்க, அந்த குண்டாவில் நாமளும் போட்டுட்டு அண்ணாமலைக்கு அரோகரான்னு போட்டு அந்த பக்கம் போனவுடனே ஒரு டீயை சாப்பிடணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் யாராவது பிரசாதம் பொங்கல் தருவாங்க, அங்கே வாங்கணும், லைனில் நின்றுக்கணும், அதை வாங்கி சாப்பிடணும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் சோளக்கருது நல்லா விற்பாங்க, வாங்கி சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணிட்டு போனோம்னா ஏதாவது புரோசனம் உண்டான்னு கேட்டிங்கன்னா 5 பைசா புரோசனம் இல்லை. அதுக்கு பேசாமல் நீங்களே வீட்டில் படுத்து தூங்கியிருக்கலாம். ஏன்னா புண்ணியம் செய்கிறேன்னு போய் பாவத்தை செய்யணும். அங்கே போனோம்னா கையை வீசி நடக்கக்கூடாது. கிரிவல பாதையில் என்ன பண்ணக்கூடாதுங்க, கையை வீசி நடக்கக்கூடாது. நடந்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சித்தர்களோ யோகிகளோ சூக்கும ரூபமாக போயிட்டு இருப்பாங்க, எதிர் திசையில் வருவாங்க, அவங்க மேலே இதெல்லாம் படும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறோம். அதே மாதிரி தகாதவற்றையெல்லாம் பேசுவோம். கிரிவலம் போகக்குள்ள தான் என்னென்ன நடந்துச்சோ ஊர் நாயம் உலக நாயத்தை எல்லாம் பேசிட்டு போவோம். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. அண்ணாமலையார் நினைச்சு அங்கே அண்ணாமலைக்கு அரோகரான் அண்ணாமலையார் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அப்படின்னு போனோம்னா முடிகிற வரைக்கும் அது சொல்லிட்டு அப்படியே வரணும். இல்லை எனக்கு எங்கள் குருநாதர் சொன்ன மந்திரம் இருக்குது சொல்லிட்டு வாங்க, இதை என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே அப்படியே வந்தோம்னா தான் அது உங்களுக்கு கிரிவலம் போன புண்ணியம் கிடைக்கும். அதுபோல தான் நம்மளுடைய ஆலயத்துக்குள்ளேன்னு வந்துட்டோம்னா என்ன பண்ணணும், அவ்வளோ பொறுமையாக ஆலயத்துக்கு வந்தால் தான் நம்ம வேகமாகவே இருக்கும். சாமி வேகம் கெடுத்தாண்ட அப்படின்னா இங்கே வந்தால் தான் நமக்கு வேகமே வருது. வெளியில் இருக்கிற வரைக்கும் வேகம் வரமாட்டேங்குது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்போ இங்கே வந்து ஒன்று வேகம் குறைஞ்சிடணும். எது இறைவனை நோக்கி நாம் அது பயணிக்கிறது பொறுமையாக அந்த பயணம் இருக்கணும். அப்போ உண்ணும் செயல் தியானம் பாவனை என்பன மந்திரம் பாவனைக்குரிய மந்திரங்கள். இப்போ ஒவ்வொரு பாவனைக்கும் எழுந்தருக இருந்தருக இதுக்கு சன்னிதானம் சன்னிரோதனம் இப்படி என்னெல்லாம் சொல்லப்படும். யோகம் கூட்டு, அப்போ அந்த யோகத்தை கூட்டுகின்றது. உண்ணுதல் மனத்தினால் செயல், மனத்தினாலும் காயத்தினாலும் செய்யக்கூடிய செயல். இப்போ மனம் வாக்கு காயம் 3ஆலும் இறைவனை வழிபாடு செய்யணும். இதை ஒன்று தவறினாலும் அந்த வழிபாட்டில் பயன் என்னங்க இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, நாம் முதல்ல வந்துட்டோம். இப்போ உள்ளார வந்த பின்னாடி அப்படியே முதல்ல எப்படி இருந்தோமோ அன்னும் ஆக்காங்காச்சா ஏபிசிடி தான் படிப்போம், படிச்சுட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அடுத்தது நாம் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோம். 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் தான் 10ஆம் வகுப்பு போக முடியும். பப்ளிக் பொது தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய 10வது பரீட்சை எழுத முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளை நாம் மாற்றிக்கணும். அப்போ நான் வந்தேங்க, அப்போ தான் திருநீர் பூச்சி 5 எழுத்து சொல்லி அவ்வளோதான், அதோடய நான் நின்றுக்கிறேங்கன்னா ஒரு பயனும் இல்லை. அது என்னாச்சு, அடிப்படையே சரியாக நாம் கடைபிடிக்கலேன்னு அர்த்தம். அதை நாம் சரியாக கடைபிடிச்சோன்னா அடுத்தடுத்த நிலை. இப்போ மனம் வாக்கு காயத்தால் இறைவனை வழிபாடு செய்யும். மனம் அதுதான் யோகம். மனம் வாக்கு காயம், மனத்தினாலும் வாக்காலும் உடம்பால் என்ன செய்ய முடியும், பெருமானுக்கு தொண்டு செய்ய முடியும். வாக்கால இறைவனை பாடலாம், இறைவனை பற்றி பேசலாம் இல்லையா, போட்டிகள் இதெல்லாம் செய்யலாம். அடுத்த மனத்தினால சிந்திக்கலாம்.
மனத்தில் அப்படியே இறைவனை கொண்டு வந்து இப்போ நம்ம ஆன்மார்த்த வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள், சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் சிவபெருமானுக்கு பூசையெல்லாம் பண்ணிட்டு இங்கே உடையவருக்கு பூசையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிட நேரம் அப்படியே இங்கே பண்ண பூசை என்ன பண்ணும், மானசீகமாக அந்த நெஞ்ச தாமரையில், அந்த தாமரையில் 8 இதழ் கொண்ட தாமரையின் மீது 51 மகந்தத்தால் உள்ள இடத்துல பெருமான் எழுந்தருள் செய்திருக்கின்றார். அங்கே அவருக்கு என்ன பண்ணுங்க, வெளியில செய்தது போல அபிஷேகங்கள் எல்லாம் பாவனையால் செய்து கொண்டு அப்படியே அந்த சிந்தனை எங்கே போகும், சாமிக்கு பால் எடுத்து வைக்கலாம்னா இந்த சிந்தனை எங்கேயாவது ஓடும். அதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சு பழகணும். அதனாலதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது நாம பழக தான் நமக்கு இதெல்லாம் வரும். எனக்கு வராதுங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவுமே கற்றுக்க முடியாது. நாம் அடுத்த பிறவி சிவம் சார்ந்த பிறவிக்கு வேணால் தயாராகும். ஏன்னா திருவேடம் கிடைத்ததுனால நமக்கு என்ன பிறவி அடுத்தது, சிவம் சார்ந்த பிறவிக்கு வேணால் தயாராகக்கூடிய ஒழிய பிறவி அறுப்பு நிலை நமக்கு ஏற்படாது. அப்போ பிறவி அறுப்புனா என்ன பண்ணணும், மனம் வாக்கு காயத்தால் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். நிறுத்துதல், ஸ்தம்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தாபித்தல், நிறுத்துதல்னா ஸ்தாபித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை சைவ ஆகமங்கள் விதிக்கப்பட்ட சடங்குகள். இந்த நாம் சொன்ன முடியாது, இப்போ வேள்விச்சாலையில் சொல்லப்பட்டது எல்லாமே சைவ ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்போ நாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதிகாராக இருக்கிறவங்க, நமக்கு இது தேவையில்லை, ஆகமும் வேதங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் தேவை என்று தெய்வ சேர்க்கலார் வேணுமான் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் சைவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணக்கூடாது, வேதம் பார்க்கக்கூடாது. வேதம்னா எங்க, சைவத்துக்குள்ள வேதம் பார்க்கக்கூடாது, அது ரொம்ப அவசியம். வேதம் ஆகமங்களை பின்பற்றவர்களை நான் பின்பற்ற மாட்டேன், தமிழ் மட்டும்தான் நிற்கக்கூடாது. அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும், அவர்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு சாட்சியாக அப்பர் பெருமான் இருக்கிறார். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், வடமொழியும் தென்தமிழும் ஆனான் காண்க. இப்படி நாம் எந்த இடத்துலையும் வேதம் இல்லாம, வேதம் பார்க்குறவங்க பார்க்கட்டும், நாம் என்ன பண்ணணும், தெய்வ சேக்குலார் பெருமான் வழியில் வர நம்ம 63 வழியில் நிற்கக்கூடிய நாம என்ன செய்யணும்னா, வேதம் இல்லாது சைவத்தில் வேதம் பார்க்காம நாம் இருக்கணும். அது ரொம்ப அவசியம். 39வது பாடல். வந்து உற்று எழு மங்கள மாந்தர்கள் தம்மை நோக்கி சிந்தை சிவமே தெரியும் திருமூர்த்தியார்தா முந்தை செயலால் அமன் போய் முதல் சைவம் ஓங்கில் இந்த புவி தாங்கி இன் அரசு ஆழ்வான் என்றார். வந்து உற்று எழும் மங்கள மாந்தர், அப்ப முடிசூட்டும் மங்கள வினை செய்வோரும் மந்திரிகளும் முதலானவர்கள். அங்க மங்கள மாந்தர்கள்னா அந்த முடிசூட்டி வைக்கக்கூடியவர்கள், மந்தர்கள். இப்ப முடிசூட்டி வைக்கிறாங்க. இப்ப நமக்கு மேலான ஒருத்தர் தான் நமக்கு முடிசூட்டணும். அப்ப நமக்கு இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, நம்ம ஜனாதிபதிக்கு யார் வந்து உங்களுக்கு அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க, தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி. அவங்க தான் வந்து ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. ஜனாதிபதி யாரை நியமனம் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நியமனம் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாதிபதி தான். அப்ப அது போலத்தான் இங்க என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர்கள்லாம் அமைச்சர்கள் எல்லாம் முன்னமே வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி தான் யார் வரப்போறாங்க, மூர்த்தி நாயனார் வர இருக்கின்றார். மூர்த்தி நாயனார் வர இருக்கின்றார். மந்திரிகள் முதலானவர். அங்க சிந்தை சிவமே தெளியும். யாரு, மூர்த்தி நாயனார். அவருக்கு எதுங்க, சிந்தை சிவமே தெளியும். சிந்தை என கூட்டு உடைக்கலாம். சிந்தை சிந்தை சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி நாயினே நின் திரு பாத போதுக்கு ஆக்கி. மாணிக்கவாசக பெருமானுடைய வார்த்தை. நாயினே நின் திரு பாத போதுக்கு ஆக்கி. எது, சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி. இந்த சிந்தனை அப்படிங்கிறது நாம் இப்போ வரக்கூடிய சித்தாந்த வகுப்பில் பார்ப்போம். அந்த சிந்தை போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கண் ஒன்றை வாங்கி அதை அப்படியே விழிக்கும். நாம் அதை விழிச்சிட்டோம்னா இது சித்தாந்த வகுப்பாய்ப்பு. அதை வாங்கி மனத்துக்கிட்ட சொல்லி அதை ஆய்வு பண்ணி அடுத்தது என்ன பண்ணுங்க, அகங்காரம் அதை நிச்சயித்து அதுக்கு மேலே முடிவு பண்ணி சிந்தைக்குள்ளே போயிடுச்சுன்னா அது எடுக்கவே முடியாது. சிந்தனைக்குள்ள ஒரு செய்தி போயிடுச்சுன்னா அந்த செய்தி முடியும் வரை அந்த செயல் நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால தான் நீங்கள்
திருவள்ளுவர் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே எப்போ சொல்லுவார்னா சிவபெருமானுக்கு அடிமையான பின்னாடி தான் அந்த பாட்டையே பாடுவார் நம்பியார். அந்த படத்தில் சுந்தரரை எப்போ பாடுவார்னா அது பெருமானுக்கு அடிமையான பின்னாடி தான் அதை பாடுவார். அழகாக அதை கொண்டு வந்துருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த சிந்தை ஒன்றை பெற்றுடுச்சுன்னா அதை அனுபவிக்காம அது விடாது, அது வரைக்கும் அதிலேயே நிற்கும். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சிந்தனைக்கு போகிறதுக்காகத்தான் அந்த ஐந்தெழுத்து சொல்லு ஐந்தெழுத்து சொல்லு ஐந்தெழுத்து சொல்லு சிவபெருமான பிடின்னு சொல்லிக்கிட்டே வரோம். அப்படின்னா அது சிந்தனைக்குள்ளே போகணுங்கிறது தான். போயிடுச்சுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இடித்தாலும் நின்றாலும் கடந்தாலும் நின்றாலும் துணிந்தாலும் துப்பினாலும் சங்கரன்கால் மறவாமி போகுது. எப்படி நீ போய் குடிக்கக்குள்ள தண்ணி சொல்லி நினைச்சா சிவ சிவா அரகரான்னு வரும். இல்லைன்னா என்ன ஆகும், வீட்டுக்காரங்கிட்ட சண்டைக்கு போகணும். ஒரு நடந்து போகிறோம், கல்லில் போய் இடிச்சுக்கிறோம், இடிச்சோன்னு என்ன ஆகும், சிவ சிவ அரகரான்னு வரணும். நஞ்சுண்டா நீலகண்டா அப்படின்னு நமக்கு வரணும். வந்தாதான் நம்ம உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அதனால தான் அடியார் பெருமக்கள் ஏசனா என்ன சொல்லுவாங்க, சிவ சிவ சொல்கிறோமா அரகர முதல்ல சொல்லணும். வாக்கில் சொன்னோம்னா அது போய் மனத்தில் நிற்கும். மனத்தில் நின்னோம்னா அப்புறம் அகங்காரத்தின் வழியாக சிந்தையில் போய் நிற்கும். சிந்தையில் நினைச்சா அது பெருமான் திருவடி படித்து நிற்கும். அப்படி சிவமே தெளியும் சிந்தை, சிவம்தான் தெளிஞ்சு பிடித்த சிந்தை. சிக்கன பிடித்தேன் மாணிக்காசுவர் ஒவ்வொரு பாடலையும் அந்த 10 பாடலையும் சொல்றாரு, சிக்கன பிடித்தேன். பிடிச்சுட்டு அப்படி விடக்கூடாது, அப்படி உடும்பு போல பிடித்து கொள்ளணும். சாமி எப்படி பிடிக்கணும், உடும்பு மாதிரி பிடிக்கணும். நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், குரங்கு மாதிரி இருக்கிறோம். ஒன்றை விட்டு ஒன்றை பற்று. இப்போ கும்பிடுவோம், அடுத்த செகண்ட் போயிட்டா வேற எதுக்காச்சும் ஓடுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. மனமானது எப்படி இருக்கணும், உடும்பு எப்படி பிடிக்குமோ. நீங்கள் விடும்ப போய் அதுவும் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில போய் அந்த உடும்பு மாட்டிக்கணும் கங்குல. இப்படி சவதாளத்திலேயே உடும்பு இருந்தால் அது எடுக்க முடியாது. அது போய் நல்ல ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல போய் இருக்கிற உடும்பை எடுக்க முடியுமா, அது போல அவர் இறைவனிடத்தில் பற்றி இருக்கிறாருன்னு பார்த்து அவருடைய அன்பு எப்படி இறைவனிடத்தில் அப்படி இருக்குது. ஒரு அந்த ஒரு இடுக்கலை மாட்டிய உடும்பு போல அப்படி சிக்குன்னு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பிடிக்கணும் இறைவன். அப்படி பிடிச்சிக்கிறார். சிந்தையெல்லாம் சிவமே சிவமே. அதனால தான் சிவமே சிவமே தெளியும் சிந்தை ஏகாரத்தில் சொல்றாரு சுவாமி. ஏகாரம்னா உயர்வா, சிவமே தெளியும் சிந்தை. நமக்கு தெரியாத சிந்தை சிவமே அப்படின்னு தெரியாத சிந்தையா இருக்கிறோம். அப்ப நாளும் பெருமான் அப்படிங்கிறார். 9வது பாடல் வரும் பாருங்க. நாளும் பெரும் காதல் நயப்புறும் வேட்கையாலே கேளும் துணையும் முதல் கேடின் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார் மூலும் பெருகு அன்பு என்னும் மூர்த்தியார் மூர்த்தியார் தான். 9வது பாடல்ல சொல்லுவார் சேக்குவார் பெருமான். என்ன சொல்லுவார்னா, நாளும் பெருகும் காதல். சுவாமி மேல எப்படிங்க, நாளுக்கு நாள் நம்முடைய காதல் பெருகி கொண்டே போகணும். நேற்று பார்த்ததை விட நம்ம பெருமான் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறாரியா. அந்த திருநீர் பாரி அவ்வளவு அழகா இருக்குது. காதலிக்கணும் சாமி. சுவாமிய அப்படியே காதல் எப்படி இருக்கணும்னா, நேற்று வைத்த திருநீரோட இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழகா சாமி திருநீர் பூச்சிருக்கிறாங்க. நேற்று அணிவித்த ஆடையோட இன்றைக்கு பாருங்க அணிந்த ஆடை அழகா இருக்கு. நேற்று சூட்டிய அந்த மலர்கள் விட இன்று சூட்டப்பட்ட மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சிந்தனை எப்படி வரணும் நமக்கு. அப்படியே பார்த்து பார்த்து இறைவனை ரசிச்சு வரணும். அந்த அன்பு வந்தோம்னா அது காதல். இங்க நமக்கு நாளும் பெருகும் இல்லை, நாளும் சிறுகும் காதலா போயிடுச்சு நம்மளுக்கு. முதல்ல வரும் பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமி தான் எல்லாமே 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம 5 நிமிஷம் நிற்க முடியல. ஏன்னா நாம் வந்த உள்ளார வர வரைக்கும் தான் எல்லாமே தெரியலங்கிறோம். உள்ளார வந்தா சுவாமிகிட்ட வந்த உடனே அவர் அவ்வளோதாங்க இங்கே தாங்க இருக்க போறாரு, எங்கெங்க போக போறாரு. நம்மளோட நிலை என்ன ஆயிடுச்சு, இங்கே தானே இருக்க போறாரு, அவர் எங்கே போயிடுறாரு. ஆனால் அது போனால் கிடைக்குமா, இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம், பெருமாள் வந்து பார்த்துக்கலாம். அப்படித்தான் நம்மளோட அன்பு இருக்குதுங்க. என்னோட அன்பு அப்படித்தான் வச்சுங்க. ஏன்னா உங்களே நான் சொல்லலை, என்னுடைய அன்பு அப்படிதான் இருக்குதுன்னு வச்சுங்க. அவர் இங்கே தானே இருக்க போறாரு, இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறவி கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில நாம் இருக்கிறோம். அப்படித்தான் நம்மளுடைய. ஆனா மூர்த்தி நாயனரோட எப்படிங்க அந்த காதல், நாளும் பெருகும் காதல் நயப்புற வேட்கையாலே, அந்த அப்படியே அந்த விருப்போட அந்த வேட்கை. அதனால
கேளும் துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லாது. பெருமானுடைய திருவடி தாமரை அல்லாது மற்றொன்று இறந்தார். மாணிக்கவாசகர் சொல்வார், ஏறக்குறைய ஒரு 192 இடங்கள்ல என்னமோ சொல்லியிருப்பார் திருமாலையும் பிரம்மாவையும். அவங்க பார்க்க முடியாத பெருமான் எனக்கு வந்து காட்சி கொடுத்தார். மாணிக்கவாசகர் அவங்களுக்கெல்லாம் காணாத திருவடி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு இப்படி அவர் ரொம்பமா சொல்லுவார். அப்படி ஆளும் பெருமான் யாரு? நம்மையும் 224 புவனங்களையும் 1008 அண்டங்களையும். இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுவீங்க, இந்த பூமி மாதிரி இன்னொரு பூமி இருக்குது, ஆனா அது எங்க இருக்குதுன்னு தெரியல, அங்கே நம்மள மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல. இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம சைவம் அப்பயே சொல்லிடுச்சு, 224 புவனம் 1008 அண்டம். இந்த இருக்கிற அண்டம் மாதிரி 1008 அண்டம், எண்ணில் அடங்காத அண்டம்னு சொல்லலாம். 1000 என்பது எண்ணில் அடங்காத என்று பொருள் உண்டு. அப்படி எண்ணில் அடங்காதமும் உண்டு. 1008 வச்சுக்கிட்டீங்கனாலும் இப்போ ஒன்னே இவ்வளோ பெரிய அண்டம். இப்போ 1008 அண்டங்கள்லாம் எவ்வளோ இருக்கும், அங்கே எத்தனை பூமி இருக்கும், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. பூமியிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 கிலோமீட்டர் தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது. இங்கே இருக்கிற சூரியன் சந்திர கிரகங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். ஆனால் நம்ம மெய்ஞானிகள் 1008 அண்டங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி அதையெல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லா. அதை தவிர வேற எதையும் நான் வந்து இவரையும் கும்பிட்டுக்குங்க, எங்கள் ஊரில் இருக்கிற கடகடப்பானையும் கும்பிட்டுக்குவோங்க அப்படின்லாம் இல்லை. வந்தா சிவபெருமான் மட்டும்தான் அப்படின்னு நின்னவர். சிவமே அப்படின்னு அடியார் உவப்ப சிந்தை இனிதாக திருப்பணி செய்யும். அப்ப அந்த மூணும் பெருகு அன்பு எனும் மூர்த்தியார். அவருடைய அன்பு மூணும்னா அதிகமாகக்கூடிய பெருகும். மூடுதல் அப்படின்னாலும் அதிகம், பெருகுதல் அப்படின்னாலும் வெள்ளப்பெருக்கு சொல்றோம் இல்லையா, வெள்ளப்பெருக்கு. மூடுதல், தீ மூண்டுடுச்சு அப்படின்னா தீ அதிகமாக கொழுந்து விட்டு எரிதல், வெள்ளம் மூடு. இப்படி அதிகமான அன்பு நாளும் நாளும் பெருகி கொண்டே இருக்குது அவருடைய அன்பு. அதை தான் இந்த இடத்துல சிவமே அப்படின்னு நிற்கிறார். அந்த அன்பு பெருகியதின் பயன் சிவம்னே நிற்கிறாரு. ஆளும் பெருமான் அடித்தாமை அல்லதில்லை தெளிந்தாரதின் சமணம் போய் சைவம் ஓங்கி அரசாழ்வான் என்றார் குறிப்பு. இங்க சமணம் போய் சைவம் ஆள வேண்டும். அந்த மன்னன் என்ன ஆயிட்டான், இறந்துட்டான். இப்ப என்ன ஆகணும், சைவம் ஆளணும். அந்த 500 ஆண்டு காலம் நாம முழுக்க முழுக்க சைவம் இருண்ட காலம் என்று சொல்லப்படக்கூடியது. 2002 மன்னிக்கணும் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன பண்ணுங்க, அது சைவத்தோட இருண்ட காலம் என்று தான் சொல்லப்படும். அவ்வளோ காலம் சைவம் இருண்டு போய் தான் அதற்கு அப்படியே மங்கி போய் இருக்குது. அதன் பிறகு காளி பிள்ளை ஞான சம்பந்த பெருந்தகையார் வந்த பிறகுதான் சைவம் தலைத்து ஓங்குது. அதனால தான் தெய்வ சேக்கலார் பெருமான் சொல்லும்போது வேத நெறி தலைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னார். வேத நெறி தலைத்து ஓங்கலுக்கும் மிகு அதில் மிகுந்து இருக்கக்கூடிய சைவ துறை. துறைனா என்னங்க, வழி அப்படின்னு பொருள், வழி. அதனால தான் திருப்பெருந்துறை. மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட தளத்துக்கு என்ன பேருங்க, திரு பெரும் துறை. திருவை வெறுக்கி தரக்கூடிய இடம். சிவபெருமானே நமக்கு பெருக்கி தரக்கூடிய இடம்தான் திருப்பெருந்துறை. அப்படி என்ன பண்றார், உலக துறந்த மனநிலை கொண்ட தவசராகிய இவர் எப்படிப்பட்டவர், உலகை துறந்தவர். உலகைனா உலகப்பற்றி துறந்தவர் மூர்த்தி நாயனார். 2 பேர் தான் சொல்லப்படுது துறவிட. நம்ம புராணத்துல 2 பேர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கணும். ஒருவர் மூர்த்தி நாயனார், இன்னொரு அப்பர் சாமி. சாக்கியரை விட்டுருங்க, அவர் வேற்று சமயத்திலிருந்து நம்ம பெருமான வழிபாடு செய்தவர். இது எல்லாருமே கணவன் மனைவியாகத்தான் நம்ம புராணம் சொல்லியிருக்கு. துறவு வாழ்க்கையில இவங்க 2 தான் துறவு வாழ்க்கை. அப்பர் சுவாமிகளும் மூர்த்தி நாயனார் தான். அப்ப வந்து உற்று சிந்தை சிவவே தெளியும் திருமூர்த்தியார்தாம் முந்தை செயலால் அமன் போய் முதல் சைவம் ஓங்கி இந்த புவி தாங்கி இவ் இன் அரசு ஆழ்வான் என்றார். அப்ப எந்த பெருமக்களாகிய
நாயன்மார்கள் திருக்கூட்டத்தில் துறவு நிலையில் இருப்பவர் மூர்த்தி நாயனார் ஒருவர். இங்கு தமக்கு வழி வழி உரிமையின் வாராத ஆட்சியினை மூர்த்தியார் ஏற்றது என. இவர் வழி வழியா ஏதாவது வந்துதா, பரம்பரையா? இல்லையே. இது திருவருள் கருணையினார். ஏன்? அவர் சைவ ஆக்கத்தின் வைத்த ஆர்வமே. இது அவர் கிடைக்கிற காரணம் என்ன? காரணம் சைவத்தின் மீது வைத்த பற்றுதான் காரணம். ஏன்? பெருமானுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கணும். சந்தனம் சமணர்களால் தடை செய்யப்பட்டது. இன்றளவும் இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. இன்றைக்கும் தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய சிவாலயம் 2 இருக்கு நமக்கு பாடல்பட்ட தலங்கள் இலங்கையில. ஆனா இன்றும் அங்கு சைவர்களும் தமிழர்களும் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அங்க என்ன ஆட்சி செய்யறவங்க யாருடைய இதில் இருக்கிறாங்க? புத்த பித்துகளோட கையில தான் இலங்கையோட ஆட்சி இருக்கு. அதனால இன்றளவும் இன்னைக்கே இப்படி இருக்குதுன்னா அன்னைக்கு நினைச்சு பாருங்க, அந்த புத்தர்கள் புத்த சமயத்தை சார்ந்தவர்கள் நம்ம எவ்வளவு சைவர்களுக்கு கொடுமை செய்திருப்பார்கள். அப்ப அந்த அவர் சைவாக்கத்தை வைத்த ஆர்வமே காரணம் என்று காட்டியபடி அரசாட்சியின் பற்று வைத்ததா அதனை திருத்தொண்டிற்கு கீழ்ப்படுத்தி தொண்டினை பொருட்டாகவே பேசினார். இப்ப திருத்தொண்டுக்கு கீழே தான் அதை கொண்டு வந்தார். மேல அவருடைய தொண்டு சொல்லப்பட்டது. முந்தை செயலால் அவன் முந்தை சில காலத்திற்கு முன் வந்தது என்ற பொருளாக வந்தது. முந்தை என்பது சில காலத்துக்கு முன்பு செயலாம். இது முற்றறிவுடைய இறைவனால் அருளப்படாது, சிற்றறிவுடைய மனிதனால் செய்யப்பட்டதா. எது? அந்த சமணர் செய்தது எதனால? சிற்றறிவுனால செய்தது. மண் மீது கொண்ட ஆசையின் காரணமா. அந்த காணநாடன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கர்நாடக மன்னன் எதனால? மண் மீது கொண்ட ஆசையின் காரணமாக இது விளைந்தது. சிற்றின்பம் விரிவிலா வரிவினார்கள் வேறொரு சமயம் செய்யாதே எரியனர் சொன்னாரேனும் என்பது அப்பர் வாக்கு. சைவம் முதலாம் அளவில் சமயம் என்பது தாயுமானவர் சாமி. ஏனையவற்றை அங்கமாக கொண்டு முதலாக விளங்கும் என்பது. இந்த புவி உண்மை ஞானமுடைய விரும்பாத வெறுக்கத்தக்கது. இந்த பூமி எப்படிப்பட்டது? உண்மை ஞானம் இருக்கிறவங்க யாராவது இந்த பூமியை விரும்புவாங்களானா? விரும்ப மாட்டாங்க, வெறுப்பாங்க. உலக வாழ்க்கை வெறுக்கணும். எல்லாம் நாம் என்ன பண்றோம்? உலக வாழ்க்கையை பற்றி நிற்கிறோம். அப்ப எங்களை எல்லாமே துறவு போக சொல்றீங்களா? சைவம் அதைத்தான் சொல்லுதா? இல்லை. இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைகளோட வாழணும். எப்ப? ஒரு கால எல்லை வைத்துக் கொள்ளணும். நான் திருமணம் ஆன பின்னாடி பையனுக்கு திருமணம் ஆன பின்னாடி தான், அது வரைக்கும் பெட்டிக்கு பூட்டே இருக்காது. பையனுக்கு திருமணம் ஆனவுடனே அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மா பெட்டிக்கு வீடோக்கு எல்லாம் சாவியெல்லாம் போட்டு தான் கையில வச்சுக்கும். வந்த உடனே என்ன பண்ணுவோம்? மாலையை மாத்தின அடுத்தது ஏற்கனவே இந்தாம்மா இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, வச்சுக்கோ, என்னை ஆளை விட்டுடு, போட்டால் சாப்பிட்றேன், இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில் குளத்தை வாங்கி தின்னுட்டு கிளம்புறேன்னு இருக்கும். அப்போ வந்த பிறகு தான் நம்மளுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு காமிக்கணும்னு நிற்கிறோம். அதே அப்பாவா இருக்கிறோமா, பையனுக்கு திருமணம் பண்ணிட்டோமா, அப்பா இதுக்கு மேலே நீ உன் வேலையை பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்சா உனக்கு கடனை கட்டி கடன் இல்லாமல் பண்ணிட்டு போகிறேன், இல்லைன்னா திருவருள் எனக்கு நிறைய பணிகள் இருக்குது. நாம் 58 ரிட்டையர்மெண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. 58க்கு மேலே என்ன பண்ணுறோம்? பென்ஷன் பயணத்தை வாங்கி பையன்டி சம்பளத்தை வாங்கி எப்படி எதெல்லாம் டெபாசிட் பண்ணி போகலாம் அப்படின்னு தான் ஒரு முடிவில் இருக்கிறமே ஒழிய, சரி போதும் இதுக்கு மேலே நீ சம்பாதிச்சு நீ குடும்பத்தை பாரு, என்னை விடு, நான் பெருமாள் திருவடிக்கிட்ட போய் எதையும் பெருமாளுக்கு பணி செய்துட்டு இருக்கிறோன்னு நிலை வருமானா? வரமாட்டேங்குது. அப்போ தான் இன்னும் பொருள் மீது ஆசை அதிகமாகுது. சைவமே அதை செய்யுங்க. சைவத்தோட முதல் வந்தீங்கன்னா நிறைய பொருளாதாரம் வரும், அடுத்தது நிறைய புகழ் வரும். இது ரெண்டையும் கொடுத்து ஆசைப்பட்டுணும், அத்தோட முடிஞ்சிச்சு நம்ம கதை. சைவத்துக்குள்ள வந்தோம்னு இதெல்லாம் கிடைக்கும். பொருளாதாரம் வரும், நம்மளை 10 பேர் கூப்பிட்டோன்னா நமக்கு அப்படியே தலையில் ஜிப்புன்னு ஏறி நிற்கும். 10 பேர் பார்த்து நம்மளை கும்புறான்னு சத்தியமாக யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா நாம் இந்த உருத்திராக்க மாலையும் திருநீரும் வச்சிருக்க தாங்கி நிற்பதனால நம்மளை கும்பிட்றாங்க. இது ஒவ்வொருவரும் நம்மை கும்பிடக்கூடிய பொழுது நமக்கு என்ன வரணும்? நம்மளை கும்பிடலை, திருநீட்டையும் உருத்திராக்கத்தையும் கும்பிட்றாங்க எண்ணம் நமக்குள்ள வரணும். நம்மளே தான் கும்பிட்றாங்கன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வினை நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும். அப்போ நாம் அவங்கள கும்பிடும் பொழுதும் இவன் நம்மகிட்ட சண்டை போட்டவன் தானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? கும்பிடாம போகக்கூடாது.
திருவேடத்தை பார்த்த மாத்திரத்துல சிவாய நம. எதை கும்பிட்றோம் நாம அங்க? அப்ப முதல்ல நம்மகிட்ட அந்த என்ன வரணும்? நம்மளே கும்பிடும் பொழுது இந்த உடம்பை பார்த்து அவங்க கும்பிடலை, திருநீர் உருத்திராக்கத்தை பார்த்து தான் கும்பிட்றாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். வந்தாதான் நாம் என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்கள பார்த்து அது சிவத்தோட திருவேடம்னு பார்த்து கும்பிடுவோம். அது வரைக்கும் இல்லைன்னா நாம் கும்பிடவே மாட்டோம். நமக்கு தான் கும்பிட்றாங்கன்னா நாமெல்லாம் எப்படின்னா, முதலமைச்சர் காரில் முதலமைச்சர் நமக்கு பின்னாடி உட்காந்துக்கிறாரு, நாம் டிரைவர் ஓட்டுநராக இருக்கிறோம்னு வச்சுக்கிங்க. முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ அங்கே ரோட்லேருந்து பாதகரவன் கும்பிட்றான், நாம் நினச்சிக்கிறோம் நம்மளை தான் கும்பிட்றான்னு நினச்சிக்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். முதலமைச்சர் காரில் நாம் தான் ஓட்டுநர். ரோட்லேருந்து பார்க்குற அதிகாரியிலேருந்து எல்லாம் சல்யூட் வைக்கிறதுலேருந்து கும்பிட்ற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? அந்த காரை பார்த்து கும்பிட்றாங்க. நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, ஆகா பத்தியா என்னை பார்த்து எத்தனை பேர் கும்பிட்றான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மளே பார்த்து யாரும் கும்பிடலை, முதலமைச்சரை பார்த்து கும்பிட்றாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது? யான் இருக்கக்கூடாது. அது பெருமானுடையது. நமக்கு நாம் எப்போ தெரிஞ்சோ தெரியாத செய்த சிவ புண்ணியம் சுவாமி நமக்கு இதை கொடுத்தது. சாதாரணமானது, உலகத்திலேயே சிறந்தது, என்றும் நிரந்தரமானது கொடுத்துக்கிறார்னா நாம் முன்பு செய்த தவம், அதுக்கு மேல பெருமான் வைத்த பேரருள் கருணை. திருநீர் நாம பூசருக்கு, ஏன்னா திருநீர் பூசணும் என்ன பண்ணுவோம்? 21 தலைமுறைகள் சிவபுண்ணியம் செய்யணும். வெறும் புண்ணியம் இல்லை, திருநீர் எத்தி நிறைய பூசணும் அப்படின்னா 21 தலைமுறைகள் சிவபுண்ணியம் செய்தால்தான் திருநீரை பூச முடியும். அதுக்கு மேல உருத்திராக்கம் அப்படின்னா இது சிவபெருமானுடைய அருள் கண் துளியிலிருந்து வந்தது. இதற்கு மேல ஒரு மாலை நம்ம போட்டு நம்மளைய அலங்காரம் படுத்திக்கணும்னு இல்லை. எல்லா மலர் மாலைகளுக்கும் மணி மாலைகளுக்கும் மேலானது உருத்திராக்க மாலை. இதை போட்ட பின்னாடி வேற எதையும் போடக்கூடாது. இப்ப திருநீர் வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? ஃபேர் அண்ட் லவ்லி போடக்கூடாது. ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பவுடர் ஒரு 2-3 கோட்டு போட்டுட்டு அப்புறமேட்டு திருநீர் பூசம். ஏன்னா ஃபஸ்ட்டு திருநீரை பூசிட்டிங்கன்னா அப்புறமே போட்டோம்னா என்ன அர்த்தம்? திருநீரை விட உயர்வானது இதுன்னு அர்த்தம். ஏன்னா திருநீர் அழகு தரல, அதுக்கு மேலே இது அழகு தருதுன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணும்? முதல்ல என்னென்னா பேனில் அப்படி போட்டு பேனில் காய வச்சு அப்புறம் மறுபடியும் பவுடரை போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு கோட்டிங் போட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணும்? திருநீரை பூசிடணும். திருநீரை பூசிட்டா வேறு எதுவும் டச் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படித்தான் நாம் போடணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சு திருநீரெலாம் பூசிட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ தான் அதனால தான் அழகு மந்திரமாக அது அழகு தருங்க. திருநீர் பூசினா அவ்வளோ அழகாக இருக்கும். தூங்கி எந்திரிச்சு சொன்ன கண்ணாடியில் விழிக்கிறதுக்கு முன்னாடி திருநீரை பூசிட்டு போய் கண்ணாடியை வெளிங்க, இல்லைன்னா நாமளே பார்த்தா பயந்து அவ்வளோ கொடூரமாக இருக்கும் நம்ம முகம் இல்லையா? அப்படித்தான் இருக்குது. அதனால் திருநீர் அவ்வளவு உயர்வானது, மெய்யானது என்றும் நமக்கு இந்த உண்மையான இந்த ஞானமுடையவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. அப்போ மற்றவர்கள் அதை விரும்புவாங்க. இன் அரசு வாய்மை வேத நான்மை திருநீற்று நன்னெறி தாங்கும் மேன்மை தன்மை. மேன்மை அப்படிங்கிறதுனா திருநீற்றை தாங்குவதற்காகவும் சைவத்திற்காகவும் தான் மூர்த்தி நாயனார் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றார். எதற்காகவும் இல்லை. அவர் பெருமானுக்கு தொண்டு செய்யணும். அது பெருமான் அதை தான் கேட்டார், அதுக்காக தான் இதை செய்கிறார். 40வது பாடல் பாருங்க. அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்சரோடு மெய்வாழ் தரு நூல் அறிவின் மிகு மாந்தர்தாமும் எவ்வாறு அருள் செய்தனே மற்றவை அன்றியாவ செய்வார் பெரியோ எனச் சேவடி தாழ்ந்து செப்ப. சேக்கிழார் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, பெரியோய். மூர்த்தி நாயனார ஏகாரத்தில் சொல்றாரு பெரியோய் அப்படிங்கிறார். மெய்வாழ் தரும் நூல். இப்ப மற்ற நூல், இப்ப ஆகம நூலை தவிர மீதி நூல்லாம் என்னத்தை தரது? நமக்கு பொய்யானதைத்தான் தரும். ஆகம நூலை தவிர மற்ற நூல்கள் எல்லாம் நமக்கு என்னத்தை தருங்க? பொய்யான இந்த வாழ்வைத்தான் தரும். ஆகம நூல் மட்டும்தான் நமக்கு மெய்யான வாழ்வை, மெய்ப்பொருளை உணர்த்தும். மெய்ப்பொருளை காட்டி மெய்ப்பொருளை உணர்த்தி அவ்வழியில் நிற்க செய்வது ஆகம நூல். மற்றதெல்லாம் நமக்கு பொய் தான். அறிவினால் வேதங்களும் சிவ ஆகமங்களும் ஏனைய நூல்களும் மெய் வாழ்க்கையை
தரா. மெய் வாழ்க்கையை ஏனைய நூல்கள் தரும். எது? அறிவினால் ஆகிய வேதங்களும் சிவாகமங்களும் நமக்கு என்னத்தை தரும்? மெய்ஞானத்தை கொடுக்கும். ஏனைய நூல்கள் மெய் வாழ்க்கையை தராது, பொய்யையே பிரிக்கும், பொழுதினை சுருக்கும், புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆத சிவகம் அளித்த செல்வமே சிவபெருமானி யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்களும் தருவது நீயே. மாணிக்கவாசக பெருந்தை வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கை எப்படின்னா பொய், இந்த பொய்யை விட்டு அடுத்த பொய், அதுக்கு இன்னொரு பொய். அதான் பொய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்கும், புழுத்தலை புலையனேன் தனக்கு. புழுத்தலைனா என்னங்க? ரொம்ப உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு. புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மை. நம்ம அப்படிப்பட்டு இருக்கிற எனக்கு செம்மையே ஆய. எப்படி? தூய்மையே ஆன. செம்மைனா தூய்மை, தூய்மையாகவே இருக்கக்கூடிய தூய்மையே ஆன சிவபெருமானி நீ எனக்கு தந்தது. செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. இந்த செல்வத்தை கொண்டு எங்க வைக்கணும்? கற்றாங்கி அறிவம்பி பதிகத்துல வர செல்வ நெடுமானம் சென்று சேனுவங்கில வச்சு பாருங்க. எந்த செல்வத்தை சொல்றாருன்னு தெரியும். எது சொல்றாரு? இல்லை கூத்த பெருமான் தான் செல்வம்னு பேர் அவருக்கு. அவருக்கு தான் செல்வன். அப்ப அந்த செல்வன் அமைச்சர்கள் உலக நூல்மதி வல்லோர். இவங்க எப்படி அமைச்சர்கள்? எப்படின்னா உலக நூல்களை பற்றி அதை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைச்சர்கள். இகவரம் என்ற இரண்டின் வல்லவர்கள் கூடி நீ எவ்வாறு அருளினையோ அவ்வன்றி மற்ற செய்வார் யார்? மூர்த்தியார்ட்ட கேட்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யாரு? மற்ற நூல்கள், அந்த அமைச்சர்களும் நூல்களை படித்தவர்களும் இரண்டும். இகம் பரம். இகம்னா இந்த இன்மைக்கு தேவையான பயனை தரக்கூடியவர்களும், பரம்னா மறுமைக்கு தேவையானவற்றை. ரெண்டு பேரும் சேர்றாங்க, சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்றாங்க. பண்ணி என்ன சொன்னாங்க? நீ எவ்வாறு அருளினாயோ அது வண்டி மற்ற செய்வார் யார்? இதுதாங்க அடிமைக்கு அழகு. அடிமைக்கு அழகு தங்கள் தங்கள் பணி. அடியன் நீங்க என்ன பணிக்கிறீங்களோ அது மாதிரி நான் இருக்கிறேன். ஆமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியன். எனக்கு ஒரு கடன் உண்டு. அப்புறம் சாமி சொல்வார், சாமி எனக்கு ஒரு கடன் உண்டு. என்ன தெரியுமா? உங்களுக்கு பணி செய்து கிடக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு கடன் உண்டு. சாமிக்கு சொல்றாரு அப்புறம் சாமி, உங்களுக்கு ஒரு கடன் உண்டு சாமி. என்ன? என்னை தாங்க. என் கடன் உங்களுக்கு பணி செய்து கிடப்பதே, ஆனா உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது சாமி, என்னை போன்றவர்களை தாங்குகள். சாமி போன்றவங்களை தாங்கலாம். நம்மள மாதிரி இருக்கிறவங்களை பெருமான் தாங்கணுமா என்ன? ஆனா நம்மளையும் தானே தாங்குறார். அது எல்லாத்த விட வல்லமை பொருந்திய நஞ்சுடேஸ்வரா இருந்து நம்மளை தாங்குறார் சாமி. சுவாமிக்கு அவ்வளோ. ஏன்னா நீ பாருங்க, எல்லாம் நஞ்சையவே சாமி அமுதமாக்கிட்டாருன்னா அப்ப நம்மளே ஆக்க மாட்டாரா? நஞ்சே என்று அருளாய் போற்றி, நஞ்சே அமுதாய் நயத்தாய் போற்றி. மாணிக்கவாசகருடைய வாக்கு. அப்படி பெரியோய், பெரியோய்னா என்ன அர்த்தங்க? செயற்கரிய செய்வார் பெரியவர். செயற்கரிய செய்வை செய்வார் பெரியோர். இதெல்லாம் நம்மளால செய்திட முடியுமான? முடியாது. சரி, சேவடி தாழ்ந்து செப்ப அரசனது முன்னிலையில் அறிவிப்பது மரபு. என்ன பண்ணணுங்கிறது அரசனுக்கு முன்னாடி சொல்றது மரபு. இதை இன்னைக்கும் நீங்க மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலில் போனாங்கன்னா சுவாமி வருவாங்க. எங்க அம்பாள் சன்னதி கிட்ட வந்த மாத்திரத்துல கொடிமரத்துக்கிட்ட நின்ன உடனே அன்றைய வரவு செலவு, அன்னைக்கு வரையும் மீனாட்சி அம்மன் கோயில்ல என்னைக்கு அன்றைய பொழுது என்ன வரவு வந்திருக்குது, செலவு செய்திருக்கிறாங்கிறத படிப்பாங்க. சுவாமி முன்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டு ஏறக்குறைய அந்த இடத்துல ஒரு 15 நிமிடம் பல்லக்கு நிற்கும். அந்த எல்லாமே சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது, அங்க மதுரையம்பதியில என்னென்ன ஆலயத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல என்ன நடந்தது, இந்த தீ விபத்து ஏற்பட்ட பொழுது அடியேன் போயிருக்கு, மண்டப தீ விபத்து. அப்ப அதை சொல்றாங்க சுவாமிகிட்ட, இன்னனால இந்த தீ விபத்து ஏற்பட்டது அப்படிங்கிறத படிக்கிறாங்க. அப்ப அங்க என்னெல்லாம் செய்யறாங்க, என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத இறைவனுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ஆனா மரபை பற்றி அதை சொல்றாங்க. மரபை பற்றி அது சொல்றாங்க. மரபு அரசனுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டியது மரபு. அவருக்கு தெரியாம எதுவும் நடக்கவே நடக்காது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்படி வையம் முறை செய்துவானாயில் வயங்கு நீரே செய்யும் அபிடேகமாக
செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமும் ஆக அணிந்து தாங்கும் மொய்ப்பும் சடைமாமுடியே முடி ஆவது என்றார். பாருங்க என்ன சொல்றார். 41வது பாடல். வையம் முறை செய்தல், அரசு செய்தல், உலக மக்களை நீதி நூல் விதிப்படி அவர்களுக்கேற்ற நிலையில் நிறுத்துதல். அரசு செய்தல் என்பதுனா அதற்குன்னு ஒரு நீதி நூல் இருக்கு, அந்த நூல் பிரகாரம் தான் மக்களை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு. இவர் எடுத்துக்கொண்ட நூல் என்ன நூல்? சிவ ஆகம நூல் பிரகாரம் தான் மூர்த்தி நாயனார் மதுரையம்பதியை ஆட்சி செய்ய போகின்றார். வயல் நீங்கு நீர், இறைவன் அணிந்த திருநீரு, வயங்கு நீரு. சுந்தரம்மாவது ஒரு பதிகமே சம்பந்த பெருந்தகை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சம்பந்த பெருந்தகை 11 பாடல்லையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சிவனன்றி ஒன்னாமே திருநீற்று நின்றது கண்டனை, பூசுவதும் வெந்நீரு, உண்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயார், மறைபோடும் காணேரி. சிவபெருமான் பூசுறது எந்த திருநீரு? ஊழி காலத்துல எல்லாத்தையும் தன்னுள் ஒடுக்குவார் திருமால். திருமாலையும் பிரம்மாவையும் தன்னுள் ஒடுக்கக்கூடியவன் தான் சட்டைநாதன். சிவம் சட்டைநாதன். இந்த சாம்பலையும் எது? திருமாலுடைய சாம்பலையும் பிரம்மாவோட எலும்பையும் கொண்டுதான் மீண்டும் இறைவன் என்னத்தை பண்றான்? உலகத்தை உண்டு பண்றான், படைக்கிறான். இதற்கு சாத்தியமா அப்படின்னா அங்கிருந்து நேரம் நாம் எங்க போகணும்? மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். அங்க டெமோ காமிச்சார், ட்ரையல். பூம்பாவை அந்த சிவநேசன் செட்டியாருடைய பெண்ணு அரவம் தீண்டி இறந்துடுறா. அது திருஞான சம்பந்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட அவரு மனசுல திருஞான சம்பந்தருக்கு இந்த பொண்ணு திருமணம் செய்து கொடுக்கணுங்கிற எண்ணம். அந்த பெண் இறந்துடுறா, அரவம் தீண்டி இறந்துடுறாங்க பூம்பாவை. அந்த பெண்ணை எரித்த மீதம் இருக்கிற சாம்பலையும் எலும்பையும் எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, அங்க திருஞான சம்பந்தர் அந்த பதிக்கு போறார். மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகும் பொழுது அது அவர் கொண்டு போய் இது தங்களுக்குரியதுங்கிறார். என்ன இதுன்னு கேட்குறாங்க. என்னுடைய மகளுடைய எலும்பும் சாம்பலும் அப்படிங்கிறார். அப்பதான் அந்த மட்டிட்ட புன்னகை மடமயிலை அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய்ங்கிற அந்த பதிகத்துல 6வது பாடல் பாடும் பொழுது அந்த எலும்பும் சாம்பலும் 13 வயது பெண்ணாக எழுந்து நின்றது என்பது நமக்கு புராண சாட்சி. அப்ப பெருமான் என்ன செய்யறாரு? திருஞான சம்பந்த பெருந்தகை வழியாக எப்படி உலகத்தை நான் உண்டு பண்ணுகிறேன், படைக்கின்றேன் என்கிறத நமக்கு அங்க டெமோ காமிச்சிட்டாங்க. நம்ம சைவத்தை மாதிரி எங்கேயுமே ஆதாரத்தோட சொல்லக்கூடிய எந்த நூலும் உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. அவர்களுக்கு ஒரு நூலை வச்சுக்குவாங்க, அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லிக்குவாங்க. ஆனா நாம எங்க வந்தாலும் நம்ம சைவ சித்தாந்தமும் பெரிய புராணமும் நீங்க எங்க போனீங்கன்னாலும் சாட்சியோட ஆதாரத்தோட நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம சொல்றோம்னா அந்த தலம் இன்னைக்கும் இருக்குது. அப்படி அந்த திருநீர் அவ்வளவு அந்த பெருமான் அணியக்கூடிய திருநீர், அது கங்காளன் பூசும் கவச திருநீர், மங்காமல் பூசி மகிழ்வரேயாமாகி தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேவார். அந்த திருநீரை பார்த்த மாத்த ஒரு சந்தோஷம் வாட்டுங்க. நமக்கு அந்த திருநீரை பார்த்த மாத்திரத்துல ஒரு ஆனந்தம். ஆஹா கிடைக்காது. இப்ப ஒரு இந்த இடத்துல ஒரு தங்க காசு கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து எல்லாம் பேசிட்டா இருப்போம். யார் பேசிட்டே இருந்தாலும் நம்ம கண் யார் அதை எடுக்க போறாங்க, நாம எப்போ எடுக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய அதாவது என்னன்னா ஏதோ பேசிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் இருக்குமே ஒழிய நம்மளுடைய அந்த பார்வையும் கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? அந்த தங்க காசு மேலதான் இருக்கும். அது முதல்ல தங்கமா இல்ல பித்தளை காசு தங்கமா நமக்கு தெரியுதா? இது மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? இப்படிலாம் எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும். ஆனா திருநீர் எப்படிப்பட்டது? கங்காளன் பூசும் நம்மளை காக்கக்கூடிய திருநீர். திருநீர் நம்மை கவசமாக இருந்து காக்கக்கூடியது. பேணி அணிபவருக்கெல்லாம் என்ன கொடுக்குங்க? பெருமை கொடுக்கக்கூடிய நீர். பேணினா என்ன அர்த்தம்? பாதுகாத்து அணியது. அதனாலதான் அப்ப பேணி பேணுதல். அம்மா திருக்கைலாயம் போகும் பொழுது காரைக்கால் அம்மையார் பார்த்து என்ன சொல்றாங்க சுவாமி? எம்மை பேணும் நம்மை பேணும் அம்மை கான். பேணுதல் பாதுகாத்தல். அப்ப திருநீர் என்ன பண்ணும்? நம்மைய பாதுகாக்கும். அதனாலதான் பேணி அணிபவருக்கெல்லாம் பாதுகாத்து அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. பெருமைனா இந்த உலக பெருமை இல்லை, சிவபெருமானை கொடுக்கக்கூடியது திருநீர்.
சிவபெருமானே கொடுக்கக்கூடியது இந்த திருநீரே கொடுப்பது. நீரே அபிடேகமும் ஆக. இப்ப இவர் என்ன பண்ணான்னா 2 வகையான அபிடேகம் இந்த இடத்துல சிந்திக்கலாம். ஒன்று அந்த தீர்த்தத்தை விட்டு அபிடேகம் பண்றது 106. இன்னொன்னு திருநீரே முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியே. அது திருநீர்னா அவ்வளவு பிரியம், அதனால திருநீரையே அபிடேகமாக செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பொருள் எடுத்துக்கணும். ஒரு சொல் 2 பொருள். அபிடேக திருநீர்க்கு முடிசூட்டுவதாக புண்ணிய நீரை ஆட்டுவித்தல் மரபு. இப்ப இந்த இடத்துல என்னதுக்கு அரசருக்கு புண்ணிய நீர் தெளித்தல் மரபு செய்யும். அப்ப முடிசூட்டுதலின் பொருட்டு செய்யப்படும் படுவிகுதி தொக்கது. செய்யும் அப்படிங்கிறது இது முடிசூட்டுதல் பொருட்டு செய்யப்படும் படு விகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணத்தில். இங்கு நீராட்டும் பொருட்டு மந்திர யோகங்கள் பொன்னின் கலசங்கள் குடங்கள் பூசித்த தூணீரில் அத்தூணீற்றுக்கு மேலாய் தாம் அபிடேகமாக கருதியது திருநீர். அந்த புண்ணிய தீர்த்தம் விட்டாங்க இல்லையா, அதற்கெல்லாம் மேல என்னத்தை நினைச்சாராம்? திருநீற்றை தான் மூர்த்தி நாயனார் நினைச்சாரு. திருநீற்றையே பூச்சாகும் நீற்று குளியல் நெருப்பு குளியல். இதுக்கு பேருங்க நீற்று குளியல் நெருப்பு குளியல். இது யாரு செய்தாங்க? நந்தனார் செய்தார். நெருப்புல தூய்மையான. அப்ப திருநீருங்கிறதும் நெருப்புங்கிறது ஒண்ணுதான். அதான் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள். அவர் சொன்னார் இல்லையா திருக்குறள், அவங்க எப்படிப்பட்டவங்க? பூசும் நீர் போல். எப்படி திருநீர் வெண்மையானதோ அவர்களும் அவ்வளவு புனிதமானது. புண்ணியர் பூசும் வெந்நீர். புண்ணியர்களா புண்ணியா சிவப்புண்ணியம் செய்திருந்தா தான் திருநீருக்கு அப்படியே திடீர்கூட்டமா பூச முடியும். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. நானும் நினைக்கிறேங்க, ஒரு நாள் வச்சேன், அழகாத்தான் இருந்துச்சு. அதற்கு பின்னாடி நானும் நினைச்சிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன், மறந்துடுறேன். அது அவரு குற்றம் இல்லை, சிவ புண்ணியம் இல்லை. சிவ புண்ணியம் இல்லை. சிவ புண்ணியம் இருந்தா தானா இந்த கை திருநீருக்கு போகுங்க. நீ வேண்டானாலும் அதுவா எடுத்து பூசி, அதுவா எடுத்து பூசி பூசி பழக்கப்பட்டுருச்சுன்னா என்ன சொன்னாலும் அது கேட்காது, பூசிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நாம் திருநீர் எப்படி பூசணும்? நாம் எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு திருநீர் பூசணும். அடியாரா சிவபூஜை எடுத்த அன்பர்கள் மனசாட்சி விரோதம் இல்லாமல் சொல்லணும். பூசலைன்னா என்ன பண்ணணும்? தூங்கி எந்திரிச்ச மாத்திரத்தில் திருநீர் பைக்கு தான் கைக்கு போகணும். இந்த பக்கம் செல்ஃபோன் அலாரம் ஆஃப் பண்ணணும், இந்த கையே திருநீருக்கு போகணும். எடுத்து திருநீர் பையை அவிழ்த்து, பா பெருமானே இன்றைய பொழுது உங்கள் திருவடிக்கு இருக்கணும், உங்கள் திருவடிக்கு பணி செய்கிற மாதிரி கொடுங்கன்னு நினச்சி அப்படியே அழகாக சிவாய நாம பூசிட்டு தான் கண்ணை விழிக்கணும். விழிச்சு நீர் அடைந்து பல் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு வந்தேன் மீண்டும் திருநீர் வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒப்பனைகள் செய்ய வேண்டிய அலங்காரம் பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம், தப்பு. ஆனால் வச்சிடணும் இல்லையா? மேலாய் தாம் அபிடேகமாக கரியது பஸ்பஸ்தானம். பஸ்பஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய திருநீற்றுக்குரியதை தான் இவர் மேலானதாக போற்றினார். ஐயன் அடையாளம் செழுங்கலசங்கள் ஆகும். ஐயன் அடையாளம் ருத்ராக்கம் கண்டிகை உயர்கண்டிப்ப. இவருக்கு எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, உண்மையால் உலகாண்டன்னா திருநீர் ருத்ராக்கம். அப்புறம் மன்னன் என்ன பண்ணும்? கிரீடம் வைக்கணும் இல்லை? அவர் எனக்கு கிரீடம்னா வேண்டாம்பா, என்கிட்ட இருக்கிற ஜடாமுடியே அப்போ எவ்வளோ வளர்த்திருப்பான்னு பாருங்க. நல்லா கிரீடம் போல வளர்த்தி வச்சிருந்திருக்கிறார். அதுவே எனக்கு மகுடமாக இருக்கும். திருநீரே எனக்கு கவசமாக இருக்கும். திருநீரே ஏனாதிநாத புராணத்தில் பார்த்தோம் இல்லை, கவசமாக திருநீர் தான் இருந்தது. அவர் கவசம் யாருங்க? திருநீர் தான் கவசம். அப்போ இங்கே கவசமாக என்ன இருக்குது? திருநீர் இருக்குது. எனக்கு மாலைகள் நாமளா இருந்தால் ராஜா வாய்ட்டியா எல்லா ருத்ராட்சத்தையும் தங்க மூலம் பூசி தங்கமாக போட்டு தங்க கவசம் போட்டு எதுவுமே மேலே மோதக்கூடாது. இது மேலே உரையணுங்க. இதெல்லாம் தங்கத்துலேயோ எது போட்டாலும் மூடிடக்கூடாது. மேலே இப்படி நம்ம மேலே உரசும். அப்போ தான் பெருமானுடைய கருணை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் போட்டு கவர் போட்டு பண்ணி எதையுமே வெளியே வராமல் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு பெண் எப்படி ருத்ராக்கங்கிறது எப்படி? ஒரு பெண் எப்படி திருமாங்கல்யம் சூட்டுகின்றாலோ, ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி அந்த திருமாங்கல்யத்தை பாதுகாத்து வருவாள், அவளுக்கு அதுதான் பெருமை. அப்போ அடியாராக இருக்கக்கூடிய நமக்கு இந்த ருத்ராக்கம் தான் பெருமை. அது என்ன பண்ணுவாங்க? கணவன் போய் சேர்ந்துட்டா அதையும் கழட்டிக்குவாங்க. ஆனால் இது இந்த கட்டை காடு போன பின்னாடியும் போட்டுக்கணும். இந்த கட்டை
போயிடும் சுடுகாட்டுக்கு. இதான் அல்லைங்க அவர் போட்டுருந்தாரு. என்ன சொல்லுவாங்கன்னா மற்றதெல்லாம் தங்கம் இதெல்லாம் எடுத்துருங்கம்பாங்க. அது எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்பவே ஒருத்திட்டு ஃபோன் பண்ணுவாங்க, இப்போ எங்கள் அப்பா இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்குது, எங்கள் அப்பா தங்கத்தில் போட்டுக்கிறாங்க, அதை கட் பண்ணி அந்த ருத்ராட்சத்தை அவரோடய போட்டு விட்டுட்டுமா இல்லை எடுத்து வந்துட்டுமான்னு ஒரு கேள்வி வரும். தங்கத்தை எடுத்துக்குவாங்க, யாரையும் கேட்க மாட்டாங்க. அந்த உருத்திராக்கத்தை என்ன பண்ணுறது, நான் எடுத்து வரட்டுமா அதோடய போட்டு விட்டுமா, அவரோடலாம் சொல்ல மாட்டாங்க, அதோடய போட்டு விட்டுட்டா, அவருக்கு வச்சு பூஜை பண்ண சாமி அதோடய போட்டு விட்டுட்டா, இதெல்லாம் ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். அவர் படித்த புத்தகம்லாம் எவரும் ஒருத்தர் தூக்கி கொடுத்துரு, அப்படிதான் இருப்போம் நாம். என்ன அப்படித்தான். ஆனால் இது என்றைக்கும் நம் உடனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருள் கண்க, சும்மா இல்லை. அது என்ன சொல்லுவாங்க, விளையாட்ட கொட்டையும் மாட்டிட்டு இருக்கிறான். இந்த பேச்சு எத்தனையோ காலம் அடியன் வாங்கிட்டு, எத்தனையோ காலம் வாங்கிட்டு பட்டையும் கொட்டையுமாவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எது, சிவபெருமானுடைய அருள் கண். ஆசை வரணுங்க, அதை பார்த்தேன், இதை விட அதனால் அழகாக ஏதாச்சும் போடணும் அப்படின்னு. இந்த முதல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்னு சொல்லி பெண்கள் போடுவாங்க, ஒருத்தர் போட்டு அதை விட நல்லதாக ஏதாச்சும் தான் வாங்கின்னு இருப்போம். அது மாதிரி நம்ம ருத்ராகத்தை பார்த்த மாத்திரத்தில் என்ன பண்ணணும், அதை விட நல்ல நல்ல அழகாக ருத்ராட்சம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரணுமே ஒழிஞ்சு இதை கழட்டி வச்சுட்டு 4 தங்கத்தையும் வாங்கி போடணும்னு எண்ணம் வரக்கூடாது. அதெல்லாம் மண்ணு, தங்கங்கிறது மண்ணு, அதனால தெரிஞ்சுக்கணும். அது எங்கிருந்து கிடைக்குது, மண்ணிலிருந்து சலிச்சு எடுத்து தான் நமக்கு அதை உருக்கி அது கூட செம்பு கழுத்து ஆபரணமாக தராங்க. இது எந்த கலப்படமும் இல்லாத ஓட்டை கூட நம்ம கையில போடுறது இல்லை. இயற்கையாகவே இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்திலேயே ஒரே மணி இந்த அக்குமாலை என்று சொல்லப்படக்கூடிய உருத்திராக்கம் தான். உலகத்திலேயே படைக்கக்கூடிய ஒரே, அப்ப நமக்கெல்லாம் தாலியாக மங்களமாக நம்ம அடியார் பெருமக்களுக்கு இருக்கக்கூடியது இந்த உருத்திராக்க மாலை. இது மீது நாம் எவ்வளவு, அப்ப எப்படி தூங்கி சொன்ன ஒரு பெண் என்ன பண்றாங்க, புருஷனை தான் எட்டி உதைச்சாலும் அடுத்த நாள் தூங்கி சொன்ன கழுத்து ஓட்டி, ஏன்னா எனக்கு உதவி வாங்குறக்காச்சும் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அந்த தாலி எடுத்து ஒத்திக்கிற மாதிரி நாம உருத்திராக்கத்தை பார்த்த மாத்திரத்துல பெருமான் நினைப்பு வரணும், பெருமான் நினைப்பு வரணும் அப்படின்னு. அப்ப நீங்க வேற எல்லாம் நினைச்சுக்காதீங்க, ஒருவேளை வீட்டுல அந்த அம்மா அவர் உதைக்குதாட்டே அதனால தான் சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்களாம் சிரிக்கிறதா பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது, அந்த அம்மா வீட்டுல உதவ வாங்குறாரு போல, அதனாலதான் அப்படின்னு நினைச்சுறாங்க. ஒரு பெண் தாலி நாயகனாகி பூண்பதுக்கு கண்டிகை பூசிடும் உள்ளறிவினரே. இப்போ ஒரு தப்பு பண்ற ஒரு பெண் அப்படி போடுவாளா அப்படின்னா திருமாங்கலிட்டு அதை கழட்டி கூட வச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெண் திருமாங்கலிட்டு கழட்டி கூட வச்சிருவாங்க. ஆனா உத்தம சாதி பெண்கள், உத்தமையாக இருக்கக்கூடிய பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் கணவன் இருக்கும் வரை என்ன பண்ணுவாங்க, திருமாங்கல்யத்தை விட்டு தர மாட்டாங்க என்று சொல்லி. அதப்ப நாம எந்த காரணத்தை கொண்டும் 10 நாள் போட்டேங்க, அப்புறமேட்டு ஏதோ அது இதுன்னு சொன்னாங்கன்னு கழட்டிட்டேங்க, கழட்டி போட்டுக்கலாங்களா? அப்ப கணவன் வேண்டாம்னு விட்டுட்டு மறுபடியும் நான் போட்டுக்கிட்டா அவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவரு வேறவங்களை கல்யாணம் பண்ணிருப்பார், அப்படி போயிடும். அது மாதிரி இருக்குது. நீரே அபிடேகமாக அடையாளமாக கலசத்தியை தாங்கும் மெய்ப்புண் சடை மாமுடியே தாங்குதல், சடையின் பாரத்தை பொறுத்து தாங்குதல். அப்ப சடாபாரம் என்று ஒரு மரபு உண்டு. இன்றும் நம் தர்ம ஆதீனத்தில் பார்த்தீங்கன்னா முடித்தாங்கின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூடவே சன்னிதானம் கூடவே ஒருத்தர் போவாருங்க, அவருக்கு பேர் முடித்தாங்கின்னு பேரு. அவர் என்னன்னா இவர் தீர்த்தமாடும் பொழுது குளங்கள்லாம் போய் தீர்த்தம் ஆடுறாருன்னா அவரோட முடி இதில் பிடிச்சி இது வரைக்கும் இருக்கும், கீழே தனியாக இதை உள்ளார விட்டு தூக்கிக்குவார். அவரு இது வரைக்கும் அப்படியே நீரில் மூழ்கி சாமி எந்திரிப்பாங்க, சன்னிதானம் இது வரைக்கும் மூழ்கி எந்திரிப்பாங்க. அவரோட தலைமுடி தனியாக இங்கே ஒருத்தர் தாங்கி நிற்பார், அவருக்கு பேரே முடித்தாங்கின்னு பேர். அதுக்குனே ஒரு ஆள் நியமனம் செய்யப்படும், அந்த முடியை தாங்குவதற்காகவே ஒரு ஆள் நியமனம் செய்யப்பட்டிருக்கு. அவருக்கே, அதாவது இங்க இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கே இவ்வளவு சடாமுடி இருக்குதுன்னா நம்ம பெருமானோட சடாமுடி எவ்வளவா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவரு ஒரு 5 அடி இருப்பாரு, அவருக்கே 15, 20, 30 அடிக்கு இருக்குது. நம்ம பெருமான் உலகத்தை அவர் தான் நம்ம சொன்ன போன வகுப்புலையே, எது அங்க பெருவுடையாட்டு இருக்கிற துவாரபாலகரே அவ்வளவு பெருசுன்னா அவர் உள்ளா இருக்கிற எவ்வளவு பெருசு, அவருக்கு எவ்வளவு முடி இருந்திருக்கும், எப்படியாப்பட்டவராக இருப்பான்னு பார்த்துங்க, சிந்திச்சிங்க. அப்ப மெய் பொய் நெருங்கிய முடித்தாங்கி என்று இருப்பார். முடியே முடியாவது, அப்ப அந்த முடியே மகுடமாக அரசன் தாங்கும் மணிமகுடமாக கிரிகடமாக கேடும். எப்படி இது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவேன். ஓடும் ஒண்ணுதான், செம்பொன்னு ஒண்ணுதான். இது யார் செய்து காமிச்சா நமக்கு? திருநாவுக்கரசு பெருந்தகை உளவாரம் செய்யும் பொழுது என்ன வருது, மாணி மணிக்கம் இதெல்லாம் வருது.
வரக்குள்ள என்ன பண்றாரு, குப்பையோட குப்பையா அந்த மண்ணோட சேர்த்து இதையும் சுரண்டி கொண்டு போய் போடுறாரு. நம்ம சாமி பாருங்க, அவர் 80 வயசுல எல்லாம் கொடுத்து சோதிப்பார். 80 வயசுல குப்பை எல்லாம் குப்பை. நந்தி பெருமானி இதையே தான் செய்வாரு. இந்த திருமால் பிரம்மா அந்த மணிமகுடத்துல இருந்து இந்த குப்பைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, இவனுங்க வேற வந்துடுறாங்க வெறும் குப்பையா போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவங்களை அந்த பெரம்புல அடிக்கும் பொழுது அது பட்டு செதறலாம். கைலாயத்தில் கூட்டி குமிப்பாங்க. இந்த முத்து மணிரத்தனங்கள்லாம் எல்லாம் இந்த இந்திரன் இவங்க திருமால் பிரம்மா இவங்க இதெல்லாம் அப்படியே அது கந்தபுராணத்தில் போனீங்கன்னா அழகா இருக்கும். அதெல்லாம் கூட்டி குமிப்பாங்க. அதை போல இங்க அப்பர் சாமி என்ன பண்றாங்க, அந்த அப்படியே வருது உழவாரம் செய்யக்குள்ள அதே புல்லோட அதுவும் வருது. முத்து வைரம் மாணிக்கம் எல்லாம் வருது. எல்லாம் குப்பை தான், தள்ளு மண்ணோட மண்ணா சி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர். அவங்களுக்கு என்ன தேவை, கூடும் பண்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம், எனக்கு முத்தியே வேண்டாயா, உங்களை கிட்டே இருந்தா போதும். அதைத்தானே இப்ப இவங்க செய்யறாங்க. நாம கும்பிட்றமோ இல்லையோ அப்படியா வரக்கூடிய அத்துணை பேரையும் கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரன் ஈசன் பணியலாது உண்டில ஈர அன்பினர் யாரும் குறைவில வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று திருக்கூட்ட சிறப்பில் முடிச்சிருப்பாங்க. அத்திருநீட்சி மேலாய் தம் அபிநயமாக கருதி திருநீற்றையே பூசலானார். இப்போ திருநீற்றையே பூசி சுவாமி என்ன பண்றாங்க, 41வது திருப்பாடலோடு இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. ஒரு 5 நிமிடம் நேரம் நம்மளுடைய அம்மையார் மகேஸ்வரி அம்மையார் அவர்கள் இன்றைய குருபூசை நன்னாளாகிய கலர்சிங்க நாயனாரை பற்றி 5 நிமிடம் ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தோம் நீங்களே சொல்லிருக்கியா? திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அல்குரும் தேவையம்மை உடனே அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்மோன் களச்சிங்கன் அடியாருக்கு மடியன். இன்றைய குரு பூஜை நாள், களச்சிங்க நாயனார் குரு பூஜை நாள். ஐயா அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது. இன்று குரு பூஜை நாளில் மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நம்ம சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால, களச்சிங்க நாயனார் அப்படிங்கிறவர் நாயன்மார்களில் பல்லவ மன்னனாக இருந்தார். பல்லவ நாட்டுக்கு ராஜா. அந்த ராஜா சிவப்பணிகள் சிவ ஆலயங்கள்லாம் கட்டி தொண்டு செய்து வந்தார். ஆலயங்கள் தோறும் தொண்டு செய்தது மட்டுமல்லாமல் ஆலயங்களும் வழிபாடு செய்து வந்தார். அப்படி வழிபாடு செய்து வரும்பொழுது அவர் காஞ்சிபுரத்தில் தான் அவதாரம் செய்தார். அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் திருவாரூர் பெருமானை வழிபடுவதற்காக தன் பட்டத்து அரசி சங்காதேவி அவங்களே அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு வர்றாங்க. ஆலய வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம களச்சிங்க நாயனார் பெருமானை ரொம்ப தீவிர அன்புல இருக்கிறனால நல்லா வழிபாடு செய்துட்டு இருக்கார். அந்த அம்மையாரும் அவங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லைனாலும் அவங்களும் படம் சாமி கும்பிட்டு இருக்கிற போது அங்கே மலர் கொடுக்கும் பணி நடந்திருக்க இடம், சாமிக்கு மலர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான பூ, அந்த பூ பார்த்தோன்னே இந்த மாதிரி பூ நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுத்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த பூ மூக்குக்கிட்ட கொண்டாந்து நல்லா முகர்ந்து பார்க்குறாங்க. முகர்ந்து பார்த்தோன்னையும் அங்கே இன்னொரு நாயன்மார் அங்கே அந்த பணி செய்யறதுக்குன்னே திருவாரூரில் இருக்கார். வன்மீகநாதர் சன்னதியில் நடக்குது. அந்த செருத்துணை நாயனார், அந்த நாயனார் என்ன பண்ணுறாரு, பூ கொடுத்து அந்த பணி செய்து கொண்டிருக்கிறார். இவர் உடனே பார்த்துட்டார். பார்த்த உடனே அவரால் அதை பொறுத்துக்க முடியல. ஏன்னா சிவனுக்கு கொடுக்கறது எதுவுமே தூய்மையாக கொடுக்கணும், அதில் எந்த ஒரு அசுத்தமும் மோந்து பார்த்தா அது குற்றம்தான். நம்மளே வீட்டில் சாமிக்கும் பூதுறதை கீழே வைக்கக்கூடாது, தரையில் படக்கூடாது, அதுக்கு துணி விரிச்சு தான் நம்ம அந்த பூவை கட்டணும், சாமிக்கு கொடுக்கணும், அப்படிதான் செய்யணும். அதனால அந்த பூவை முகர்ந்து பார்த்தது அவரால் கணிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த முகர்ந்து பார்த்து அந்த மூக்கு தானே, அதனால அதை உடனே தன்னுடைய அருவாள் கையிலிருந்து கத்தியால் எடுத்து மூக்கை அரிந்து விட்டார். அரிந்து விட்டோடனே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது, நம்ம ராணி அம்மா அவங்கள போய் இவர் பண்ணிட்டாரே, இவர் ரொம்ப தீவிரமான அன்பு செலுத்த வரக்கூடியது தான். ஆனால் ராணியை போய்
தண்டனை கொடுத்தா விட்டுருவாங்களா அவரை, இவருக்கும் தண்டனை கிடைச்சிருமே அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் பதறாங்க. பதறிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த செய்தி எப்படியோ அங்கே சாமி கும்பிட்டு இருக்கிற அந்த ராஜா கலச்சிங்க நாயனாருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாரு. வந்து பார்த்தா தன்னுடைய துணைவியார் முகம் மூக்கு அறியப்பட்டிருக்கு, ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. சரி, இனிமே இவருக்கு தண்டனை தான், ராஜாவே பார்த்துட்டாரு, இவருக்கு தண்டனை தான் செலுத்தணும். நாயனார் இன்னைக்கு தண்டிக்கப்படக்கூடிய நினைச்ச எல்லாரும் இருக்கும் பொழுது வந்து பார்க்குறாரு. பார்த்த மாத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, அவரு தன்னுடைய கையில இருந்த கத்தி, கீழே கிடந்த கத்தி எடுத்து, இந்த அம்மா வந்து முகந்து பார்க்கறதுக்கு துணையா இருந்தது கைதான். கைதான் ஃபர்ஸ்ட் பூ எடுக்குது. முதல்ல தண்டிக்கப்பட வேண்டியது கைதான, கையை வெட்டிட்டார், கையவே வெட்டிட்டார். அப்படி வந்து திருத்தொண்டு செய்தார்கள் அவர்கள். இதை சாமி சிவபெருமான் எழுந்து அருளி உங்களுக்கு முக்தி கொடுத்தார். அந்த அளவில் இன்றைய கலச்சிங்க நாயனார் வரலாறு நிறைவு செய்யப்படுகிறது. இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதைக்கும் வான்முகில் வளாது பெய்க வடிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க விரைவிலாதுவைகள் வாழ்க நான்மறை அரங்கள் ஒங்குக நற்றவம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காபாய் கனகத்திரளே போற்றி, தெய்வ சிற்களார் பெருமான் திருவடிகள், எம்பிரான் மூர்த்தி நாயனார் திருவடிகள், எம்பிரான் கலச்சிங்க நாயனார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.